அவையோருக்கு என்னுடைய வணக்கம். பாவாணர் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு கட்டுரை எழுதினார். அதில் தலைப்பு, அது அறிஞர்களுடைய தலைப்பு என்கிறது நுட்பமாக இருக்கும், பெரிய பொருள் உள்ளதாக இருக்கும். அந்த தலைப்பு நான் தொடக்கத்தில் படிக்கிற பொழுது வியப்பாக இருந்தது. அவ்வும் கவ்வும் வவ்வும்னு தலைப்பு, ஒரு கட்டுரை. இவையெல்லாம் பற்றுதல் கருத்தை அடிப்படையாக கொண்டன என்று தொடங்குவார். அவ்வான்னா அப்பதான் நமக்கு புரியும் அவ்வான்னா என்ன என்ற அந்த பற்றுகை. வவ்வுதல் பற்றுதல், கவ்வுதல் பற்றுதல், கவர் பற்றி இழுக்கிறது கவர்ச்சி. கவின் என்ற கவ்வி இழுக்கிற அழகு எதுவோ அது கவின். யா கட்டு, யாக்கை, நாடி நரம்பு தசை குருதி இவையெல்லாம் சேர்ந்த கட்டு யாக்கை. யாப்பு என்கிறது கட்டு. அதனால்தான் பாட்டு கட்டுறதுன்னு சொல்லுவார்கள். யாத்தல் என்பது கட்டு, யாப்பு என்கிறது கட்டு. யாழ் என்கிறது நரம்பினாலே கட்டப்பட்ட இசைக்கருவி. யாழ் என்கிறது. யாழகு என்கிறது தான் அழகுன்னு வந்தது. கட்டழகு என்று நாம் விளக்கமாக இன்றைக்கு சொல்லுகிறோமே, அதுதான் அழகு. எழில் என்ற பார்த்த உடனேயே எழுச்சியை உருவாக்குகிற அழகு எதுவோ அது எழில். இந்த பற்றுதல் என்கிற பொருளில்தான் அவ்வை என்று ஒரு சொல் வந்தது. அவை என்றால் செறிந்திருக்கிற, கூடியிருக்கிற கூட்டம், பற்றி இருக்கிற கூட்டம். இந்த அவை என்கிற சொல் சபை என்று ஆகும். அமர் என்கிற சொல் சமர், அமர்கலம் என்ற அமர் என்கிறது சமர் என்றாகும். அந்தி என்கிறது சந்தி என்றாகும். அமயம் என்கிறது சமயம் என்று ஆகும். அந்த சமயத்திலே இந்த அவை என்கிறது சபை என்று ஆகும். நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம் என்கிறதுல சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம். இந்த சபை என்கிறது சொல் அதுக்கு பிறகுதான் அதை ஆரியத்தில் சபைன்னு திரிச்சு சபான்னு சொன்னார். சபான்னா ஒன்று, நாம் எல்லாம் நான் இப்படி ஒரு சில ஆயிரம் செய்திகளை உங்களுக்கு சொல்ல முடியும். சபான்னா அது தமிழா தமிழ் இல்லையா, அது எப்படி போனது என்கிறதனுடைய உள்ளே இருக்கிற அந்த மந்திரத்தை பார்த்தா தெரியும். சபை என்கிற அவை என்கிறது அந்த காலத்தில் இப்படித்தான் குழு கூடினது. அந்த குழு அது பற்றியெல்லாம் வள்ளுவர் மிக ஆழமாக பேசுவார். அவை என்கிறது சபை ஆன பிறகு ருஷ்ய மொழியிலே போய் சவே, SAV, நீங்க ஆக்ஸ்போர்ட் அகராதி எடுத்து பார்த்தால் சவேத் என்கிற சொல், சவேத் என்கிறது அடுத்தபடியா சோவியத் என்றாகிறது. சோவியத்னா அசம்பிளின்னு பொருள். சோவியத் ரஷ்யா என்ற சோவியத், அதுக்கு என்ன மூலம் போடுகிறான்? சவே என்று போடுகிறான். அது எதிலிருந்து வந்தது? சபை. அது எதுக்கும் எதிலிருந்து வந்தது? அவை. எனவே இந்த அவை என்கிறது சேர்க்கை என்கிற பொருள், அறிவு சேர்க்கையுடைய ஒரு பெருங்கூட்டத்தை. இந்த கூட்டத்திற்கு அருளி என்கிற இச்சிறானை பற்றி அதோடு கலந்து உரையாடுவதற்கு என்று வந்திருக்கிறது ஒரு கூட்டம் என்றால் அடிப்படையில் அவர்கள் எவ்வளவு ஆழமானவர்களாக இருக்க முடியும் என்கிற என்னுடைய தெளிவில் எனக்கு எல்லாம் புலப்படும். எனவே உங்களோடு பரிமாறிக்கொள்கிறது நான் வந்தது என்கிறது இங்கே முதலில் எனக்கு ஒரு அடிப்படை உண்மை தெரியும். அருளி என்கிற வடிவத்தை எதிர்க்கிறது என்கிறதுக்கு தமிழுக்கு எதிரான ஒரு போக்குடைய மனம் வேண்டும். அது இருக்குது, தமிழகத்தில் ஏராளமா இருக்குது. இதை பற்றி ஆழமாக உட்பகை என்று திருவள்ளுவர் சொல்வார். இந்த இனத்துக்கு இருக்கிற பெரிய கேடு, நம்மவன் போலவே இருப்பான். அவன் என்ன இந்த இனத்தை ஒழிக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் எல்லாம் அந்த உட்பகையாக இருக்கிற நுட்பங்களை அவர்கள் ஆழமா 10 குறள் சொல்றார். உட்பகை என்கிறது அது கேள் போலவே இருக்கும், அது கேளல்லார் என்று நுட்பமாக விளக்குவார். அதை ஆரிய தொடர்பாக இருக்கிற தொடர்புடையவர்கள்
ஆரியத்தை இந்த மண்ணில் இன்னும் நிலைநாட்டி கொண்டிருக்க வேண்டும் என்கிற விருப்புடையவர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், வஞ்சகர்கள், அவர்களெல்லாம் என்னுடைய உரையை எதிர்ப்பது என்பதை பின்னால் பேசிக்கொள்ளுகிறது எனக்கு தெளிவாக தெரியும். நேரே வந்து பேச முடியாது. நேரே வந்தால் வாயை கிழித்து விடுவேன். நான் சொல்கிறது உண்மை. அது ஏனென்றால் உண்மை அவர்களிடம் இல்லை. இந்த இனம் என்கிறது முதலில் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். முழு என்கிற சொல் அனைத்தும் என்று பொருள். மொய் என்ப கலப்பது, முயக்கம் என்பது சேர்க்கை. முழு அனைத்துமாக கலந்திருக்கிறதே அது முழு என்கிற வடிவம்தான் முழுது என்று சொல்கிறோம். முழுது என் கிளவி எஞ்சா பொருட்டே, எதுவும் எஞ்சுதல் இல்லாமல் இருக்கிற அனைத்துமாக இருக்கிற நிலை என்கிறது தான் முழு என்கிறது என்றுதான் மொழி என்று தமிழன் முதல்ல இதுக்கு பேர் வைத்தான். அனைத்தும் சேர்ந்தது. ஒலி, கருத்து, கட்டுமானம் அத்தனையும் சேர்ந்த ஒட்டுமொத்த ஒளி தொகுதிக்கு, கருத்து தொகுதிக்கு மொழி என்று பெயர் வைத்தான். மொழிதான் மொழி என்றானது. உனக்கு என்கிறது உனக்கு என்றாகிறது போல, உலகம் என்கிறது உலகம்னு சொல்றது போல, மொழி என்கிறது மொழி. இந்த உலகத்திலே இன்றைக்கு 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. அதில் முதலாக இந்த மொழிதான் தோன்றியது என்பதற்கு இதற்கு மொழி என்கிறது மட்டுமே பெயர். மொழி என்கிறது பெயர். ஏனென்றால் மற்ற மொழிகள் என்று ஒன்று தோன்றவில்லை. மொழி என்பது இதற்கு மட்டும்தான். அதற்கு பிறகு இப்போ இந்த மண் ஒரு பண்பாட்டு மண். பெண் வடிவத்தை பார்த்தா ஐ பெண். ஐ என்கிறது ஆய் என்ன நீண்டது. ஆய் என்கிறது யார் உண்மையாக இயன்றாளோ தந்தாளோ அவளை தாயின்னு சொன்னார்கள். மேலும் எல்லாரையும் தாயின்னு கூப்பிடுகிற இந்த பண்பாட்டு மண்ணில் உண்மையாக பெற்ற தாயை சொல்வதற்கு நல் தாய், நற்றாய்ன்னு சொல்ல வேண்டியிருந்தது. 2700 ஆண்டுகளுக்கு முந்தி நற்றாய் என்கிற சொற்கள் எல்லாம் மிக பரவலாக தொல்காப்பியத்தில் கிடக்கிறது பார்க்கலாம். நல் என்ற வேற ஒன்றும் இல்லை. நல்ல என்ற உண்மையான என்று பொருள். நல் என்ற உண்மைன்னு பொருள், அடிப்படையான உண்மை. நற்றாய் என்ற அவதான் உண்மையான தாய். நற்றாய் என்று சொன்னது போல எதற்கென்றா இப்போ எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிறது எண்ணெய், கடலை எண்ணெய், அந்த எண்ணெய், இந்த எண்ணெய் என்று எல்லாவற்றையும் சேர்த்து ஒவ்வொன்றையும் ஆமணுக்கு எண்ணெய் என்கிறது எள்ளில் என்று மட்டும்தான் எடுக்கப்படுவது. எண்ணெய் என்கிற சொல்ல எல்லாவற்றுக்கும் சேர்க்கிற பொழுது உண்மையான எள்ளில் என்று எடுக்கப்பட்ட எண்ணெய் நல்லெண்ணெய் என்று நாம் சொல்கிறோமே, அந்த உண்மையில் தான் இந்த நற்றாய் இருக்கிறது. இப்போ எல்லாரையும் ஆயின்னு கூப்பிடுகிற இந்த மரபில் ஐயன் என்றா மேலோன்னு பொருள். அப்பாவை குறிக்கிற சிறப்பு சொல், பெரியோரை குறிக்கிற சிறப்பு சொல். ஐயன் என்று சொல்லும் பொழுது அண்ணனை குறிக்கிற சிறப்பு சொல் மேலோன் என்கிற பொருள்ல. இப்ப எல்லாரையும் ஐயான்னு சொல்லுகிற பொழுது உண்மையான தன்னுடைய அண்ணனை சொல்லுகிற பொழுது தம் ஐயன் என்று சொல்ல வேண்டியிருந்தது. அக்கை உக்கை என்கிறதனுடைய திரிவு மேல் என்கிற பொருள். அக்கை என்கிறதை எல்லாரையும் அக்கா 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 என்று சொல்லுகிற இந்த பண்பாட்டு மண்ணில உண்மையாக தன்னுடைய அக்கையை தமக்கை என்று சொல்ல வேண்டியிருந்தது, தமையன் என்று சொல்ல வேண்டியிருந்தது. அப்படித்தான் இந்த மொழிகள் வட்டார மொழிகளாக வெறிவெய்தி இந்த நாடு முழுமைக்கும் வேறு வேறு மொழிகளாக மொழிபெயர் தேயங்களாக போயிருக்கிற அந்த நிலையில அங்கு பேசப்பட்ட மொழி அதையெல்லாம் பார்த்துவிட்டு இந்த தமிழர்கள் தங்களுக்கென்று இருக்கிற மொழி இது என்கிறதுக்காகத்தான் தமிழ்ன்னு சொல்லி தமிழ் என்று ஒரு சொல் உருவானது. இந்த தமிழ் என்கிறது உருவானது இந்த சொல்லுக்குள்ளேயே எது முதல்ல இந்த உலகத்தில் தோன்றினது என்கிற அடிப்படை. நான் ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு பித்துக்கொள்ளி போல இதிலேயே கிடக்கிறேன். அதிலேயே உலகம் முழுமைக்கும் இருக்கிற அறிவுக்கு சொந்தக்காரர்கள் இந்த தமிழர்கள். உலகம் முழுமைக்கும் இருக்கிற அறிவியல் அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் நம்முடைய மக்கள் என்கிற அடிப்படையான தெளிவு ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது. நாம தான் இது தெரியாமல் இவன் கிடக்கிறான், இவனுக்கு எப்படியாவது இதை தெரிவித்து விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இயங்கி கொண்டிருக்கிறேன். இப்ப யா என்ற கட்டு, யார் என்பது கட்டு, ஞார் என்கிறது கட்டு. இப்ப யான்னு சொன்னா யான்னு,
ஞான், அடுத்தபடி நேசல் சவுண்ட் ஞான், பிறகு நான். யா யா அம் யாம் என்று சொன்னா ஞாம் என்றா நாம் என்று சொன்னான். இந்த 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 யார் என்கிறது கட்டு என்கிற பொருள்ல ஞாறு ஞாறு என்பது கட்டு. ஞார் என்கிறது கட்டு என்கிறதுனாலதான் உள்ள பற்றை குறிக்கிறதுக்கு நார் என்கிற சொல்லை திருவள்ளுவர் கையாள்வார். சரி, அது நான் பின்னால் வருகிறேன். நார் என்கிறது இந்த உடம்பிலே இருக்கிற உள்ளே இருக்கிற தொடர்பாக இருக்கிற நரம்பு. நாறு நார்வு நரம்பு நரம்பு என்று வந்தது உள்ளே கட்டுக்கயிறு போல உள்ளே கிடக்கிற அதை குறிக்கிறதுக்கு நரம்பு என்று சொன்னான். நரவு என்னதும் கிரேக்கன் மொழியிலே லத்தீன மொழியிலே அதனுடைய தீர்த்தானிக்கம் போன்றிருக்கிற எல்லா மொழிகளையும் நர்வு அவன் கேட்டுக்கொண்டான், நெர்வு கேட்டுக்கொண்டான். நெர்வு நீரோ அப்படின்னு கேட்டான். நீரோ சர்ஜன், நீரோ நீரோலஜி, நெர்வு என்று சொல்லுகிறதெல்லாம் இவன் கொடுத்தது. அதற்கு பிறகு மூளையில் இருக்கிற எல்லா கூறுகளையும் இப்பொழுது மருத்துவ லெக்சிகான் ஆஃப் மெடிக்கல் டெர்மினாலஜி என்று ஒரு நூலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஒரு 10,000 சொல் தான் தெரியும். மருத்துவத்தில் அந்தந்த துறைக்கு எங்கெங்கு வெட்டுகிறார்களோ அது பற்றி தான் தெரியும், அது ஆழமாக தெரியும். ஆனால் ஒரு மருத்துவனுக்கு தெரிய வேண்டிய சொற்கள் ஏறத்தாழ 3 லட்சம் சொற்கள். அது பற்றிய ஆய்வில் தான், அது பற்றிய தவத்தில் தான் நான் அறையில் பூட்டிக் கொண்டு உள்ளே கிடக்கிறேன். 3 லட்சம் சொற்களுக்கு எதிர்காலத்தில் இந்த அருளி உழைக்கிற இந்த உழைப்பு ஒவ்வொரு அறிவு குடும்பத்தின் உள்ளேயும் இந்த அகராதிகள் இருக்கும். 6000 பக்கங்களில் அது வரப்போகிறது 3 லட்சம் சொல்லுக்கு. ஏனென்றால் நரம்பு என்கிற சொல்லுக்கு இருக்கிற அடிப்படை சொல்லை கொடுத்தவனுக்கு 350 நரம்புகள் இருக்கின்றன உடம்பிலே. அதுவும் கிரேக்கத்திலிருந்தும் லத்தீனத்திலிருந்தும் ஆங்கிலத்துக்கு வந்திருக்கிறது. அவர்களுக்கு என்ன பொருள் என்று தெரியாது, என்ன அடிப்படையில் வைத்தார்கள் என்று தெரியாது. அது ஆய்வின் வழியாகத்தான் சொல்ல முடியும், அது தமிழில் தான் சொல்ல முடியும். எனவே இந்த அகராதி வருகிற பொழுது தெரியும். சரி, இப்படி ஒன்றொன்றுக்கும் வாரி வீசி இருக்கிறது. அறிவியல் என்கிற நிலையிலே அத்தனை கூறுகளிலும் அறிவியல் நிலைகளிலே வாரி வீசி இருக்கிறது இந்த தமிழ். இதில் நான் இங்கே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தமிழ் முல்லைக்கு, அதனுடைய குழுவுக்கு, மின்னம்பலத்தினுடைய தோன்றல்களுக்கு, பெரியோர்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உ என்கிறது மேல், உய் என்கிறது மேல். உய் என்ற மேல் ஏறுன்னு பொருள். உய் என்று அந்த காலத்தில் சொன்னது மேல் ஏறி தப்பித்துக்கொள் என்கிற பொருள் தான் உய் என்கிறது. உய்தி என்பது தப்பிப்பு, அப்படித்தான் இருந்தது. உய் உயர், உயரம் என்கிறது. உய் உய்ம்பு, உம்பு என்கிறது மேல். உம்பர் என்கிறது மேல். உம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என்று இடைக்கால பாட்டு வரும். உம்பர் மேல். அதுதான் செம்பு என்கிறது செப்பு நானது போல், வெம்பு என்கிறது வெப்பு நானது போல். இந்த உம்பு என்கிறது தான் உம்பு என்கிறது உப்பு என்றானது. நீர், கடல் நீர், அது வெயிலே காய்கிறது, பாத்தி கட்டப்பட்டு. படிப்படியா நீங்க அங்க போய் பார்த்தால்தான் தெரியும். அப்படியே படிப்படியா மேலேறி இருக்கும். உப்பு என்று பெயர் வைத்தது அறிவு. அதை பார்த்து விட்டு என்ன அடிப்படையிலே இது வெளியே வருகிறது என்று அதை உற்று பார்த்து விட்டு உப்பு என்ற மேல் பொருள். உப்பர், இந்தியில சொல்றானே உப்பர் அப்படின்னு, உப்பர் உப்பரி என்று சொல்லுகிற மேல் என்கிற பொருளுக்கு இதன் வந்தது. நான் சொன்னது போல ஆங்கிலத்தில் நம்முடைய சொற்களை எல்லாம் எடுக்கிற பொழுது, அதனாலதான் ஆங்கிலத்தில் எஸ் என்கிற பகுதி பெரிதா பருப்பமாக இருக்கும். அது மேலையாரியத்தினுடைய வழக்கு. அது மெது என்ற உடனே எஸ்ஸை போட்டு ஸ்மூதுவான். மல் என்ற மனம், மல்லிகை என்ற மனமுடைய மலர்களிலேயே மனமுடையது என்கிற பொருள் தான் மல்லிகைன்னு வைத்தான். அது கொத்துமல்லி என்கிற வரைக்கும் அது வந்தது. மல் என்கிறத எஸ் சேர்த்து ஸ்மெல்னா நமக்கு தெரியாது. பஞ்சு என்கிறது இருக்குதுன்னா நமக்கு தெரியும், ஸ்பாஞ்சுன்னா தெரியாது. சில நான் புதினம் எழுதுகிற முண்டங்கள் ஸ்பாஞ்ச் என்கிற ஸ்பாஞ்ச் போன்று இருந்தது அவள் கை, அப்படி மென்மையான கை அவளுக்கு என்று எழுதுகிறான் ஸ்பாஞ்ச் என்று. அது போல பிளத்து என்ற பிரிவுன்னு பொருள். ஸ்பிளிட்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. பரவு என்று இருக்கு, ஸ்ப்ரேனா நமக்கு தெரியாது. இந்த சொற்கள் அங்கு மேலையாரியத்தின் வழியாக ஆங்கிலோ சாக்சனியத்தினுடைய உள்ளே நுழைந்து வருகிற பொழுது ஏராளமான பிரிவுகளை தாங்கி இருக்கிறது.
அதுபோல் மெது என்கிறது, நான் மெது தொடர்பாக மென்மையாக பலவற்றை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது தொடக்க நிலை. இது நான் இந்த மின்னம்பலம் இல்லை என்றாலும் வேறு அம்பலத்தில் ஏறி இதை கத்தலாம் என்று இருக்கிறேன். இது தொடர்பாக இருக்கிறதுல இந்த இந்த தொடர்பாக இருக்கட்டும். உம்பர் என்கிறது உப்பு என்கிறது மேல், உப்பு என்கிறது ஆங்கிலத்தில் போய் உப்பு யூபி போட்டு நமக்கு அப்புன்னா என்னன்னு தெரியாது. நம்ம உப்பு போய் அங்க போய் அப் அந்த டேபிள். ஆள் என்கிறது மேல், அண்ணன் என்கிறது மேம்பட்டவன் பொருள், அண்ணல் என்கிறது மேம்பட்டவன் பொருள். அண்ணல் யானை, அண்ணல்னா தலைமைன்னு பொருள். அண்ணாமலை என்கிறது அண்ணாமலைன்னு ஆனது. உயர்ந்த மலை, அவனுக்கு பக்கத்தில் இருந்த மலைகளை எல்லாம் பார்த்து விட்டு உயர்ந்த மலை என்று அண்ணாமலைன்னு போட்டிருக்கிறான். அன்னம் என்கிறது மேல். இங்க உள்ளே இருக்கிற பேலட் இருக்கிறது, உள்ள அந்த பகுதிக்கு பேலட்டுக்கு PALAT பேலட், அன்னம். நீங்க எவ்வளவு பெரிய மரபு நம்முடைய மரபு என்றா, இப்படி இப்படி எழுத்து பிறக்கும், இப்படி இப்படி ஒளி பிறக்கும்னு அப்படி துடிக்க வேண்டியதா இருக்குது. அதை பார்த்துட்டு அன்னம் நுனினா வருட ரழ வரும், ரன்னு வரணும்னா ழன்னு ஒரு ஒளி வரணும்னா அன்னத்தினுடைய மேல் பகுதி கூரை இருக்கிறதே வாயினுடைய உட்பகுதி, அதிலே அன்னம் நுனினா வருட ரழ வரும். இப்படி எல்லாம் எழுதவே முடியாது. 2000 ஆண்டு சென்றும் எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட ஆக்கங்கள் இல்லையே. எல்லாவற்றையும் வெளியில போட்டிருக்கிறான். வெளியில தூக்கி போட்டு விட்டு இவன் ஒன்றும் இல்லாம முட்டுக்கட்டையாக இருக்கிறானே என்றுதான் கவலைப்படுகிறேன் நான். சரி, கிடக்கட்டும். இந்த உப்பர் என்கிற இந்த வடிவம் உப் என்கிறது, உப்பர் என்கிறது சூப்பர்னா நமக்கு தெரியாது. சூப்பருங்க, அவர் பெரிய சூப்பர் ஸ்டாருங்க. சூப்பர் என்கிறது இது கீழே இருக்கிற உம்பு உப்பு நாய் உப்பர் நாய் சூப்பர் என்றாகிற பொழுது நமக்கு தெரியாது. அதற்காகத்தான் அந்த எஸ்னுடைய செய்தியை சொன்னேன். இப்போ இந்த மண், இவ்வளவு அறிவு நிரம்பிய இந்த பெருமண், கற்பனை பண்ண முடியாத ஆற்றல், வேறு உலக இனங்களே கற்பனை பண்ண முடியாத ஆற்றலுடைய இனம் இந்த இனம். இது எல்லாருக்கும் இங்க இருக்கிற பண்பு என்ன என்றா, பண்பு என்கிற சொல் பல் 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 பண் பண்பு என்றா தன்னை 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 கீழே உள்ளிருத்திக் கொள்வது, அந்த அடக்கம் இருக்கும். அதைத்தான் பண்பாடு என்று ஒரு சொல் ஒரு 100 ஆண்டு தான் ஆகிறது. அதற்கு முந்தி இல்லை. சென்னை பல்கலைக்கழக அகராதியில் கூட பண்பாடு என்கிற ஒரு சொல்லை பார்க்க முடியாது. அதற்கு என்ன சொல் இருந்தது அந்த காலத்தில் என்றா, தமிழ் தோன்றிய வகையில் ஒரு சின்ன கோட்டினை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆ ஆ என்ற பெருக்கம், ஆ ஆகு என்ற பெருகு, ஆகுதல் என்பது ஆக்கு பெரிதாக்குன்னு பொருள். ஆக்கம் பெருக்கம். எதுக்கு செல்வத்துக்கு அது வந்துன்னா, திரு என்கிறது திரண்ட சொத்து எதுவோ, திரண்ட செல்வம் எதுவோ அது திரள் என்கிற அந்த அடிப்படையில திரு என்று வந்தது போல ஆக்கம் என்கிறது பெருக்கம். ஆ ஆகு. எனக்கு என்ன வகையில உலகத்திற்கு இது போய் இருக்கிறது என்கிற கூறு தெரிந்ததனால் நானே ஆகர், ER என்கிறது ஒரு வெர்பல் சஃபிக்ஸ், வினை ஈரது, ஆகர்னு போட்டிருப்பான். ஆகர்னு லத்தீன் அகராதி 4 எடுத்து பிரித்து போட்ட பிறகு ஆகர்னா டு என்கரேஜ், பெருக்கம் என்று போட்டிருக்கான். பெருகு என்கிற பொருளுக்கு ஆகு ஆகர். பிறகு ஆக்மெண்ட், ஆக்மெண்டேட்டிவ் சஃபிக்ஸ் என்ற பெருமை பொருள் தருகிற பின்னொட்டு. என்கிறது பெருமை என்கிற பொருளுடையது. என்கிறதுடைய திரட்சி கருத்தது. என்கிறது சேர்க்கை. அவனும் அவளும், சேரனும் சோழனும் பாண்டியனும், வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாம்பும் என்றமே அந்த தான் உம்மனாகி அம்மனானது. நீங்க உம்முன்னு வாய மூடிக்கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் சொல்கிற செய்தியோடு நான் சேருகிறேன் என்கிறதான் என்கிறது. தமிழில் எந்த அசைவும் பொருள் உள்ளது. என்கிறது என்றானது அடுத்த படிநிலை. என்கிறது ஓம் என்று ஆனது. உனக்கு என்கிறது உனக்குன்னு ஆனது போல என்கிறது. அதனால்தான் நம்முடைய இலங்கை பிள்ளைகள், நம்முடைய செல்வங்கள் என்று சொல்வார்கள். அதான் தனி அழகது. என்கிறது பிறகுதான் ஆம் என்று வந்தது. அப்படி இப்ப நாம எல்லாம் ஆமாம்னு 2 தடவை சொல்லி ஆமாம் போட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எது எது சரியில்லையோ அதுக்கெல்லாம் ஆமாம் போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த என்கிறது என்றாகி என்றானது சேர்க்கை என்கிற பொருளில் தான். இப்ப நிலவு என்கிறது மதி என்றிருந்தா மதியம் என்ற முழு நிலா, விளக்கு என்றிருந்தா விளக்கம் என்று போனா என்கிற ஈறு சேர்கிற பொழுது
விளக்கம் என்ற கலங்கரை விளக்கத்தை குறித்து விடும். நிலை என்கிறது ஒரு ஸ்டாண்ட், நிலையம் என்றிருந்தால் அது ஸ்டேஷன். என்கிற சொல் அதுதான் ஆகுமெண்டேட்டிவ் சஃபிக்ஸ் என்று இலக்கணத்தில் கூறுகளிலே சொல்லுகிறார்கள். சரி, இது தொடர்பா இந்த தொடர்பாக இருக்கிற விரிவுகள் கிடக்கட்டும். இதுல ஆகு என்கிற சொல் ஆகுமெண்டேட்டிவ் சஃபிக்ஸ் என்கிறது. இப்ப ஆகுதர் என்ற ஒரு செய்தியை மிக பெரிதாக விளக்கி பெரிதாக்குபவன் என்று பொருள். ஆத்தர் ஆகுதர்னு போடுறான். ஆக்சிலியம், ஆக்ஸ் என்கிறது துணை, சேர்க்கை. ஆக்சிலரி வெர்ப் என்ற துணை வினை என்று சொல்லுகிறோமே, அது கூட எல்லாம் ஆக்ஸ் இருக்கிறது. அதெல்லாம் அது ஒரு தனி கதை. அது ஆகு என்கிறது ஆகு பெருகு, ஆகல் என்கிறது பெருகுதல், ஆகல் என்கிறது அகல் என்று ஆனது. அகல் என்ற விரிவாகு பெரிதாகுன்னு பொருள். ஆகு ஆகல் அகல். அகல் என்கிறது இன்னும் மகள் என்கிறதை மாள் என்று சொல்வது போல, வேண்மகள் வேண்மாள் என்பது போல, பெருமகன் என்கிறதை பெருமான் என்று சொல்வது போல, தொகுப்பு மரஞ்செடி கடுகளினுடைய தொகுப்பு தோப்பு என்று சொல்வது போல, இந்த அகல் என்கிறது ஆள் என்று ஆனது. வேர் விட்டுக்கொண்டே மிக விரிவாக பறந்து விளைகிற மரம் எதுவோ அதுக்கு ஆள் என்று பெயர் வைத்தான். அது முதல்ல அகல் மரம், ஆள் மரம் என்று ஆனது. ஆள் என்கிறது மிகுதி, பெருக்கம். ஆள் என்கிறது இப்ப அமம் சமம் அந்தி சந்தி என்று ஆனது போல, ஆள் என்கிறது சால் என்று ஆனது. சால என்ற மிக பொருள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நம்மை ஏமாற்றினானே. சால என்ற மிக, சாலவும் என்ற மிக, சால உரு தவ நனி கூர் கழி மிகல் என்று நன்னூல்லே இந்த மிகுதி பொருளை சொல்கிறபடி ஒரு நூற்பா போடுவான். சால என்றால் இந்த சொல்லின் என்றுதான் இந்த பண்பாட்டுக்காக இருக்கிற சிறப்பு சொல் சால்வு என்றிருந்து சால்பு என்று ஆனது. சால்பு என்பது சால் என்ற மிகுதின்னு பொருள். இந்த நீங்க உருவு என்கிறது உருவு என்றாகும், அளவு என்கிறது அளவு என்றாகும். அந்த இலக்கணப்படி இந்த சால்பு என்கிறது சால்பு. இந்த சால்பு என்கிறது தான் பண்பாட்டை குறித்த பழைய சொல், பண்பாட்டை குறித்த சிறப்பு சொல். அது என்ன என்று திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். 7 சொற்களை வைத்துக்கொண்டு உலகத்தில் எந்த மொழியிலும் இதை கொண்டு வர முடியாது. அன்பு இருக்க வேண்டும், நாணம் இருக்க வேண்டும், அன்பு நான் ஒப்புரவான உணர்ச்சி இருக்க வேண்டும், கண்ணோட்டம் இருக்க வேண்டும், இரக்க உணர்ச்சி இருக்க வேண்டும், வாய்மை இருக்க வேண்டும். இது 5 கம்பங்கள், 5 செய்திகள், 5 தூண்கள். இந்த 5ம் எது தாங்கி நிற்கிறதோ அது சால்பு என்கிறார் வள்ளுவர். இந்த 5 பண்புகளும் தூண்களாக இருந்து கொண்டு எதை தாங்குகிறதோ அது சால்பு. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அந்த தூண் இது இந்த 5ஐயும் தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்வார். இந்த சால் என்கிற சொல்லுதான் சான்று என்ற வெளிப்படையாக விரிவாக தெரிகிற உண்மை பொருள். சான்று, சான்றோன் என்றால் இப்படி நிரம்பினவன், இந்த பண்புகளால் நிரம்பினவன் பொருள். அகன்ற என்ற வடிவுதான், அகன்ற என்கிற அந்த வடிவத்தை தான் அகல் ஆன்ற என்றானது. ஆன்றோர் என்பதும் சான்றோரை குறிக்கிற சிறப்பு சொல். நாணம் இருக்கு, நமக்கு நாணம் வேண்டும் என்கிறதை 2000 ஆண்டுகளுக்கு முதல் திருவள்ளுவர். நீங்க இப்பொழுது ஆரியம் கையிலே தூக்கி கொண்டு ஆடுகிறது திருக்குறள். திருக்குறளுடைய எழுதப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கமே இவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும், இவர்களை விழிப்பு உணர்த்த வேண்டும் என்கிறதுக்காக அரும்பாடுபட்டு மிக நுட்பமாக அதில் பதிவு செய்கிறார். நான் சில 1000 செய்திகளை அதில் சொல்ல முடியும். ஒன்றொன்று கீழே வேறு இருக்கிறது. அதெல்லாம் கவலைப்பட்டு அவர் எழுதியிருக்கிறார். அவர் பெயர் திருவள்ளுவர் இல்லை என்று சொன்னேன். உடனே எல்லாரும் எதிர்க்க தொடங்கி விட்டார்கள். வள்ளுவர்னா யாருன்னு தெரியவில்லை, அது அவருடைய பெயரும் இல்லை, அவர் எங்கே பிறந்தாருன்னு தெரியல, அவருக்கு எந்த வகையான அடையாளமும் இல்லை, அவர் எழுதின பொழுது திருக்குறள் என்று அவர் பெயரிடவில்லை என்று நான் ஒரு பாட்டில் பதிவு செய்தேன். குறள் என்கிறது மட்டும்தான். குறள் என்கிறது எதுக்குன்னா குறள் வெண்பாவிலே அது இருக்குது. அதுதான் இவன் திருக்குறள்னு வைத்ததெல்லாம் அதுக்கு அது கீழே இருக்கிற மதிப்புக்காக வைத்தான். குறள் என்கிற
நூலுக்கு பெயரும் இல்லை, ஆளும் இல்லை. அது எல்லாரும் மறைவாக பயன்படுத்தின. எல்லா புலவனும் படித்தான். அந்த காலத்தில் 1800 ஆண்டுகளுக்கு முந்தி விழுந்து விழுந்து இளங்கோவடிகள் படித்தான், விழுந்து விழுந்து சீத்தலை சாத்தனார் படித்தான். அதுக்காக நூற்றுக்கணக்கான பதிவுகளில் இந்த நாடு முழுமைக்கு இருக்கிற புலவர்கள் அந்த திருக்குறளை படித்தார்கள். இப்பொழுது அதை நம்மை ஏமாற்றுவதற்காக இருக்கிற ஒரு கருவியாக இங்கே வந்து வடநாட்டு பக்கமெல்லாம் ஆடுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே அவர் மிக மிக ஆழமாக பல உண்மைகளை சொல்கிறார். சரி, அது கிடக்கட்டும். இந்த அது வேறு வேறு கோணத்துக்கு அது போகிறது. இந்த குறள் மிக நுட்பமாக பல பகுதிகளை, பல உண்மைகளை சொல்லுகிறார். அதில் இவனுக்கு நாணம் இல்லை. அவர் கண்டுபிடித்த, திருவள்ளுவர் கண்டுபிடித்தது, இந்த தமிழனுக்கு வெட்கம் இல்லை, நாணம் இல்லாத இருக்கிறான் அப்படின்றது கண்டுபிடித்திருக்கிறார். அது இந்த மன்னர்களை எல்லாம் பார்த்து தான், அவர் நடக்கிற நடவடிக்கைகளை தான் பார்த்து விட்டு முடிவு பண்ணுகிறார். நாணம் என்கிறது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று 4 குணங்களை இந்த பெண்கள் மீது ஏற்றினார்களே. அது நாணம் என்றால் பெண்ணுக்குரிய பண்பு தானே. அதை எதுக்கு சொல்கிறார் நாணம் வேண்டும் என்று? இவர் சொல்றது கருமத்தால் நாணுதல் நாணு, திருணுதல் நல்லவர் நாணு பிற. பெண்களுக்கு இருக்கிற நாணம் என்று சொல்கிறார்களே, அது வேற. இவன் செயலினாலே இப்படி கிடக்கிறான் முட்டுக்கட்ட. இவன்கிட்ட நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, பேதை தொழில். பேதை என்கிறது இந்த முட்டாள், பித்து பிடித்தவன். இந்த பேதை என்கிறதுக்கு இணையான சொல் தமிழன் என்கிறதுக்கு அவர் போடுகிறார். வெட்கம் இல்லை, வெட்கம் இல்லாம். முதல் செய்தி, இவனுக்கு வெட்கம் கிடையாது. நாணாமை, நாடாமை, எதையும் ஆராய்ந்து பார்க்க மாட்டேன் என்கிறான். நாங்கள் பிரம்மாவனுடைய முகத்திலே இருந்து பிறந்தோம். பிராமணோசிய முகமாசீத பாகுராஜன்ய கிருத ஊருத தஸ்ய அத்வைசிய பத்வியாத்ம சூத்ரோ அஜாயத என்று ரிக்வேதத்திலே 10ஆம் சூக்தத்திலே இந்த மண்டலத்திலே போட்டிருக்கிறான் என்று சொன்னா, பிரம்மாவினுடைய முகத்திலே இருந்து வந்தோம் என்றால் எப்படிடா இவன் உள்ள போயிருப்பான்னு இந்த முட்டை நினைக்கலையேன்னு கவலைப்பட்டு தான் நாடாமைன்னு சொல்றாரு. எண்ணி பார்க்க மாட்டேன், எப்படி வரும் முகத்திலிருந்து, எப்படி பறக்க முடியும்? ஊருத்த தசி அத்வைச வயசுகள் எல்லாம் தொடையிலே தோன்றினார்கள். பத்வி ஆத்ம சூத்ரோ அஜாயத். பத் என்ற பாதம், அந்த சொல்ல அப்படி எடுத்துக்கொள்ளலாம். பதிகிற இடம் எதுவோ அது பதம், அது பதி. பதி என்கிறது பதிந்து ஊர் இருக்கிற வாழ்கிற சேர்ந்து வாழுகிற இடம் இருக்கிறது, அது பதி. அதனால தான் திருப்பதி. பதி என்கிறது மனைவியோடு சேர்ந்து வாழுகிறவன் என்கிறது தான் பதி என்கிறது சொல்லிருந்தது. சரி, இந்த பதி என்கிறது அங்கே போய் பெத்துன்னு ஆனது. பெடஸ்ட்ரியன் என்று நடந்து போகிற பாதசாரி, பெடஸ்ட்ரல் என்ற பாதம் வைக்கிற இடம், பெடல் என்ற நமக்கு தெரியும். இது பதி என்கிறது. இது தொடர்பாக இருக்கிற இந்த சொற்கள் எல்லாம் அது போகிற அழகு. இந்த பத்வி ஆத்ம சூத்ரோ அஜாய பாதத்தில் பிறந்தவர்கள் என்று நம்ம எல்லாம் உட்கார்ந்திருக்கிறவர்களில் வேறு ஆரிய தொடர்பாக யார் யார் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. எல்லா பயிர்களையும் நம்ம பயிர்களை பாதத்தில் பிறந்தவர்கள் என்று சொன்னால் அது ஒன்றுமில்லை. எந்த வகையான வெட்கமும் இல்லாமல் அது அப்படியே விட்டுவிட்டோம். இது இன்னமும் 800 ரூபாய் 900 ரூபாய் போட்டு ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்பொழுதுதான் வந்தது. இதில் இருக்கிற திருட்டுத்தனங்கள் நமக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எவனும் படிக்கக்கூடாது என்று அது வைத்தான். அது மறை, எங்களுக்குள் சொல்லிக் கொள்வது என்று சொன்னால் அது பெரிய சூழ்ச்சி. அது பற்றியெல்லாம் மிக விளக்கமாக பலரும் விழிப்பாக எழுதியிருக்கிறார்கள். அது வேறு. இதில் நாணாமை, நாடாமை. பெரியாரை போய் ஒரு மாநாட்டில், ஐயா இன்னன்னார் இன்னென்ன இடத்தில் பிறந்தார்கள் என்று போட்டிருக்கிறார்களே, அவன் எங்கே பிறந்தானாமே, முகத்திலே பிறந்தானாமே, பிரம்மாவனுடைய முகத்திலே இருந்து வந்ததுனாலே நாங்கள் பிராமணர்கள், பிராமணோசிய முகமாசீத போட்டிருக்கானே. இப்படி தோல் சத்து தொடர்பாக இருக்கிற பிராமணோசிய முகமாசீத பாகுராஜன்னே. பாகு என்றால் தோல். பாகு ராஜன்யக்கிற அரசர்கள் எல்லாம் தோளில் தோன்றினார்கள் என்று போட்டிருக்கிறார்களே. இது பெரியாரிடம் கேட்ட கேள்வி. ஊரு தசை, ஊரு என்கிற அந்த தொடையை சொன்னது. அதில் தோன்றினதால் தான் ஊர்வசின்னு ஒரு பேர் போட்டான். ஊரு தசை எத்வைசே, வணிகர்கள் எல்லாம் தொடையிலே தோன்றினார்கள். பத்வி ஆத்ம சூத்ரு. இந்த 4 பேரும் போட்டிருக்கிறார்கள். இதற்கு கீழே ஒருத்தவன் பஞ்சமன் ஒருவன் இருக்கிறான். பஞ்சமன் என்று அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பட்டியல் இனத்தவர்கள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் எங்கு பிறந்தார்கள் என்கிறது இந்த ரிக்வேதத்திலே பதிவு காணாமே ஐயா என்று ஒருவன் சீட்டு எழுதி கொடுத்திருக்கிறான். அவர் சொன்னாராம்,
எனக்கு தெரிந்தது இந்த ரிக்வேதத்தினுடைய இத்தனையாவது சுக்தத்தினுடைய இந்த மண்டலத்தில் இருக்கிற படி பார்த்தால் இன்னன்னார் இங்கெங்கே பிறந்தவர்கள்னு பார்த்தா ஒழுங்காக அப்பா அம்மாவுக்குன்னு பிறந்தவன்னா இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்டவன் தான், தாழ்த்தப்பட்டவன் தான், பட்டியலினத்தவன் தான் என்று எனக்கு தெரிகிறது என்று அவர் கத்தினார். இதெல்லாம் பெரியார்னா சும்மா விளையாட்டான வடிவம் இல்லை. என்ன இருந்தும் எடுபடலை, இன்றைக்கும் எடுபடலை. எல்லாம் அதுக்கு மேலே எல்லாரும் ஏறி நின்று கொண்டு அதே ஏமாற்று வேறு வேறு கோணத்தில் நடக்கிறது. சரி, இந்த நாணம் இல்லை, ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லை, நாணாமை நாடாமை நாரின்மை, நாரின்மை பற்றுதல் இல்லை, நம்முடைய இனத்தான் என்கிற பற்று இல்லை, இனநலம் என்கிறது ஒரு ஏமாப்பு தோணி என்று சொல்கிறார்கள். டேய், இந்த இனமும் நீ ஏதாவது இக்கட்டு வருகிற பொழுது நீ தப்பித்துக் கொள்வதற்காக இருக்கிற ஏமப்புனை, அடிக்கடி கோவப்படாத நாயே என்றார். ஏமப்புனை சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இனம் என்கிற தமிழ் இனம் என்கிற ஏமப்புனை பாதுகாப்பான இந்த புனை இருக்கிறதை தெப்பம் அதை கெடுத்து விடும், அடிக்கடி கோவப்படாதரா நாயே திருவள்ளுவர் 2055 ஆண்டுகளுக்கு முன் சொல்கிறார். ஏமம் என்கிறது யா என்கிறது கட்டு என்று சொன்னேனே, யாம் யாமை என்கிறது ஆமைன்னு ஆனது. அதை போலும் வள்ளிய ஓடு உடைய வேறு உயிரை அவன் பார்க்கவில்லை, யாமை என்று வைத்தான். யாம் என்கிறது ஏம் என்று நாம் சொல்வது போல உடையேம், நின்றேம், சென்றேம் என்கிறது யாம் என்கிறதா ஏம் என்னாது. யாம் அந்த வலிமை, கடுமை, காப்பு என்கிற பொருளை ஏமம் என்கிறது காப்பு என்று பொருள். ஏமப்புனை என்றா நீ உன்னை காத்து கொள்வதற்குரிய தெப்பம் உன்னுடைய இனந்தானடா, எச்சரிக்கையாக இரு, இந்த ஏமப்புனையை சுட்டு விடும், அப்படித்தான் இந்த மண் அழிகிறது என்கிற பதிவை செய்கிறார். இதில் இன்னென்ன வகையில் பிராமணம் குசலம் பிரிட்சேத் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனை பார்க்கிற பொழுது குசலமாக இருக்கிறியா, சத்திரியன் பார்க்கிற பொழுது அனாமயமாக இருக்கிறியான்னு சொல்லணுமா? வைசிய பந்து அப்படின்னா வைசியர்களுக்கு சொல்லுகிற பொழுது இப்படி சொல்ல வேண்டும், பிரிட்சேத்தில் சொல்ல வேண்டும். சூத்திரமாரோக்கியவச என்ன போடுறான். ஒரு சூத்திரன், ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை பார்க்கிற பொழுது ரோகம்னா நோய், குஷ்டரோகம்னா நமக்கு தெரியும், ஆரோக்கியம்னா நோய் இல்லாமல் இருக்கிறது. டேய், நோய் இல்லாமல் இருக்கியான்னு கேட்டுக்கணும். இவனெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு செய்தியிலையும் நான் 100 செய்திகள், இப்போ மனு தர்மத்தையெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிறேன், ரிக்வேதத்தையெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிறேன், யஜுர்வேதம். யஜுர்னா என்னன்னு பார்த்தா யஜ்ய என்கிறது பிச்சை எடுக்கிறது, யஜ்ய என்கிறது பிச்சை எடுக்கிறது என்றால் விரும்பி கேட்டல்னு பொருள். யஜுர் என்கிறது அதற்காக இருக்கிறது. யக்ஞ என்று அந்த வந்ததெல்லாம் அந்த வகையில் தான் யாக்ஞ என்று வந்தது. சரி, அது கிடக்கட்டும். இது தொடர்பாக இருக்கிறது. நீங்கள் அது வேறு வேறு கூறுகளுக்கு போகிறது. இது தொடர்பாக இருக்கிற செய்திகளில் அவர்களுக்கு இங்கே வருகிற பொழுது உள்ளே வருகிறது. அவர்களுக்கு ரொம்ப சூழ்ச்சிக்காரர்கள். நமக்கு எந்த வகையான வேறுபாடும் இல்லை. நமக்கு விருந்து படைப்பது என்பது இந்த மண்ணில் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மரபு என்கிறது நம்முடையது, நம்முடைய பண்பாடு அப்படிப்பட்டது. விருந்து என்கிறது வேற ஒன்றும் இல்லை, தெரிந்த உறவினனுக்கு போடுகிறது விருந்து இல்லை. யார் புதியவனோ அவனுக்கு ஒரு பாட்டில், குறுந்தொகை பாட்டில் இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நம்முடைய பண்பு என்னன்னு. டேய், இந்த மண்ணில் ஒரு வழக்கம் இருக்குல்ல, கதவை சாத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த முன்றில் இருக்கிற படலை சாத்துக்கிறதுக்கு முந்தி வருவீர் உளிரோ, யாராவது வருகிறீர்களா, வர வேண்டியவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டுத்தான் இந்த கதவை சாத்த வேண்டும் என்கிறது இங்கே நாட்டினுடைய மரபு. அதற்காகத்தான் திண்ணை கட்டி வைத்தான். இன்னமும் இந்த உலகத்தில் ஜப்பானியன் மட்டும் இந்த கட்டி கொண்டிருக்கிறான். மீதியெல்லாம் திண்ணை போட்ட வீடு என்கிறது இங்கே தான், தமிழகத்தில் தான். திண்ணை எதற்கு என்றால் எவன் வந்தாலும் தங்கலாம், யார் வந்தாலும் அப்படி போகிறவர்கள், வெளியிலிருந்து வர்றவர்கள், நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் தங்குவதற்காக இருக்கிற ஒரு இருப்பிட வசதி. அது இடம் என்கிறது, திண்ணை என்கிறது. அது திண்ணிய ஒரு மேடை, திண்ணை என்கிறது அதுதான். இது அவர் அந்த காதலி சொல்கிறா, டே இப்படி ஒரு வழக்கம் இருக்குதுல்ல, நீ அந்த நேரத்தில் வருவீர் உளிரோன்னு கேட்பாங்கல்ல, அந்த சமயத்தில் நீ உள்ளே வந்துரு, நாம் பேசிக்கலான்றா.
அந்த நாய் உள்ள வரல. அதுக்காக வருத்தப்பட்டு வருவீர் ஒளிகிறோ எனவும் வாரார் தோழி நம் காதலோரே. நம்முடைய காதலன் அந்த முட்டுக்கட்டை வரவில்லை. அந்த நேரத்தில் கதவு சாத்துகிற பொழுது அப்படி கேட்டார்கள் என்று சொல்கிறார். இது என்னன்னா, ஒவ்வொரு அணுவிலும் இந்த மண்ணில் என்ன வகையான பண்பாடு இருந்தது என்கிற விருந்து என்ற புதியது. அதை போய் போய் பிள்ளைகளை போய் விட்டு யாராவது புதியவர்கள் இருக்கிறார்களா என்கிற ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. நீங்கள் கனவு அவனை அழைத்து கொண்டு வந்து விட்டது. அந்த காதலனை என்ன விருந்து படைப்பேனோ தெரியவில்லையே. கனவு விருந்தாக போய் தூதாக போய் அவனை அழைத்து வந்து விட்டது. இக்கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து. இந்த கனவுக்கு நான் என்ன விருந்து படைப்பது என்று எனக்கு தெரியவில்லையே என்று இந்த மண்ணில் தான் எழுத முடியும். அதைத்தான் ஆரியம் முழுக்க முழுக்க பயன்படுத்தி கொண்டது. இன்னும் நம்முடைய நல்ல நெஞ்சை, நம்முடைய நேர்மையான நெஞ்சை, நம்முடைய உலக அரவணைப்பை, உலகம் என்கிறதே இவனுக்கு இதுதான், தமிழ் தான். மற்றது எல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு உலகம் முழுமைக்கு எழுதி வைக்கிறானே, அந்த பண்பு அடிப்படையான பண்பு இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அது இருக்கிறது. இதில் இவர்கள் வருகிற பொழுது உடம்பில் ஒரு அடையாள குறியாக இந்த பூணூலை மாட்டிக்கொள்கிறார்கள். அதெல்லாம் அறிவில்லாத செயல் என்று அவர்களுக்கு தெரியல. இது நம்ம ஏமாற்றுவதற்கு அதெல்லாம் அந்த நூல் என்கிறது பூநூல். இதை 2700 ஆண்டுக்கு முந்தி தொல்காப்பியன் பதிவு செய்கிறான். நூலே கரகம் என்றால் நீர்க்கலம். கார் என்கிறது கருப்பு முகில், அதிலிருந்து பெறுகிற மழை கார், அதிலிருந்து விழுகிற நீர் இருக்கிறதே அந்த நீருக்கு இருக்கிற பொது பெயர். அந்த காலத்தில் விளைகிற நெல்லுக்கு பெயர். இப்படி போகும் அது கார். அதனுடைய அந்த காலம், மழை பெய்கிற காலம் இருக்கிறதே அது கார் காலம். இப்படி போகும். அந்த காலத்தில் விளைகிற நெல் இருக்கிறதே அது கார் நெல். இப்படி போகும். சரி, இந்த காரகம் என்கிறது கரகம் என்ற நீரை வைத்திருக்கிற கலகம் பொருள். கரகான் அது கரஃபே என்று கிரேக்கத்தில் போய் இருக்கிறது. சரி, நூலே கரகம் முக்கோல். 3 கோல் எதுக்குன்னா, இந்த காலத்தில் இந்த மண்ணிலே சிவன் ஒரு கடவுள், திருமால் ஒரு கடவுள். இந்த சிவன் என்கிற கடவுள், திருமால் என்கிற ஒரு கடவுள் இதனுடைய உச்சத்தில் போய் நின்றது. என்னென்னவோ சிறுதெய்வ வழிபாட்டை எல்லாம் பண்ணி கொண்டிருந்த இந்த தமிழன் கடைசியில் அதில் போய் நின்றான். அது அவனுக்கு காரணம் என்னென்னா, திருமால் கருப்பானவன், இந்த மண் கருப்பு மண். கருப்பு இந்த மண்ணினுடைய நிறம் கருப்புடான்னு சொல்லி நான் ஒன்றாக தொடங்கினேன். கருப்பு, காளி கருப்பு தெய்வம், காளை கருப்பு, கருப்பு, என்கிறது எருமை என்கிறது கருப்பு, எருது என்கிறது கருப்பு, யா என்கிறது கருப்பு, யாடு என்கிறது கருப்பு, அதுதான் ஆடு என்று ஆனது. இதற்கு மை என்கிற கருப்பை குறிக்கிற சொல்லிதான் மையூன் என்று அந்த ஆட்டினுடைய ஊனுக்காக அது மையூன் விளைஞர் என்று வரும். கருப்பு 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 எல்லாம் கருப்பு. அருளி என்கிற இந்த வடிவத்தில் இருக்கிற கொஞ்ச நிற வேறுபாட்டை கூட நான் அருவருப்போடு நோக்குகிறேன். இதில் எனக்கு கருப்பு என்கிறது போய் கொஞ்சம் நிறம் கலந்திருக்கிறதை பார்த்து நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னேன். ஒன்றும் இல்லை, கருப்பு தனி அழகு. இப்பொழுதுதான் இந்த உட்கார்ந்து உலக அழகிகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிற முண்டங்கள் கருப்பு அழகுன்னு பார்த்துட்டு அது பிளாக் பியூட்டின்றான் அழகுன்னு. வெள்ளையாக இருக்கிற எல்லா பொம்பளைகளும் கருப்பனை விரும்புகிறார்கள். கருப்பாக இருக்கிற பெண்களை ஆண் அந்த வெள்ளையாக இருக்கிற ஆண் விரும்புகிறார். இது ஒரு பொதுவாக போய் கலந்து போய்கிறது. இதெல்லாம் அழகான மாற்றங்கள். இதில் இவர்கள் வந்தவர்களை பல வகையான வேடங்களை போட்டு கொண்டிருக்கிற பொழுது திருவள்ளுவருக்கு கோபம் வருகிறது. அவர் சொன்னார், மற்றும் தொடர்பாடு எவன்கொள். என்னடா என்னென்னவோ மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க, மற்றும் தொடர்பாடு எவன்கொள். பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை. பிறப்பை அறுக்க வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடம்பே உங்களுக்கு மிகை, இது சுமை. அதில் வேற இத்தனை பொருள்களை மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களே என்று கிண்டல் பண்ணுகிறார். இது திருவள்ளுவருடைய பார்வை. அது சரி. இதில் இங்கே வருகிற பொழுது அவர்கள் உண்ணிகளாக ஓம்னிவரஸாக இருந்தார்கள். ஏராளமான நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது. பிராமணர்களுக்கு இறைச்சி ரொம்ப விருப்பம், மிக மிக விருப்பம். அதை தின்னும் வழக்கத்தர் ஆவின் இறைச்சியையும்
எருதின் இறைச்சியையும் உண்ணக்கூடாது என்று பிறர் சொல்லுகிற பொழுது நான் உண்பேன் என்று சதபத பிரமாணம் என்கிற நூலில் யாக்ஞவல்யர் வலியுறுத்துகிறான். எவன் சொன்னாலும் சரிடா, எனக்கு அந்த ஆவனுடைய இறைச்சி தொடர்பாக இருக்கிற மாட்டினுடைய இறைச்சி இதை நான் விரும்பி உண்பேன் என்கிறான். இதில் குதிரையை வெட்டி வேள்வி செய்தது என்கிறது தான் அஸ்வமேத யாகம். நாம் எதையும் நாம் மறைக்கக்கூடாது. அவர்களை தவறாகவே நாம் சொல்லவில்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் செய்தீர்கள், இன்றைக்கும் தொடர்ந்து எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்காதீர்கள். வேறு வகையாக வேறு வடிவங்கள் எடுத்துக்கொண்டு போகிறது. சரி, இதில் அவர்கள் விரும்பி உண்ணுகிறது என்கிற ஒரு உண்மை நூற்றுக்கணக்கான நூல்களில் அவர்களே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதை அவர் பாவேந்தருடைய பாட்டு தனி அழகு. வடபாங்கில் முன்னாளில் தமிழரை வென்றார், வந்திட்ட ஆரியர் உடும்பையும் தின்றார், இடம்பெற்றபின் சைவம் மிக நல்லதென்றார், இன்று தேவைப்படல் கொலைப்படை என்றோ சொல்றார். இது ஆழமா நீங்க கவனிக்கணும். ஒரு பொதுவாக புதுச்சேரியில் இருந்த ஒரு 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 புலவன் இன்று தேவைப்படல் கொலைப்படை என்றோ, இது தொடர்பாக ஆயிரக்கணக்கான பேர் இந்த தமிழ் மண்ணிலே இருக்கிறார்கள். இது இன்னும் எதிர்காலத்தில் யார் 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 இந்த இனத்தை வெளிப்படையாக உட்படையாக யார் யாரெல்லாம் என்னென்ன தீங்கு செய்கிறார்களோ அதை கருவறுக்கிற காலம் தொடங்கிவிட்டது. அதற்கு ஏராளமான அடிப்படை சான்றுகள் இருக்கிறது. நான் இதை வெளிப்படையாக சொல்கிறேன். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த இனத்தில். இவன் எப்படிப்பட்டவன் என்றா நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. நீங்கள் திருவள்ளுவர் பல இடத்துல கண்ணை இப்படி மூடிட்டுனா வெட்ட வருகிறான் அழித்தி மெப்பின் என்று சொல்கிறார். கண்ணை மூடிட்டா ஒற்றன்றோ வன்கணவருக்கு போர் வீரனுக்கு அது இழுக்கல்லவா என்று சொல்கிறார். சரி, இதில் இவர் சொல்கிறது எனக்கு வியப்பாக இருந்தது. உடும்பை தின்றபடி வந்திட்ட ஆரியர் உடும்பையும் தின்றார் சொல்லும்போது உடும்பை சாப்பிட்டானா? அது எப்படி? ரொம்ப அதான மிக அடிப்படையான சுவையான உணவு அது. உடும்பு என்கிறது மிக ஆற்றலுடையது. சரி, இந்த உடும்பை விரும்பி தின்றிருக்கிறானே, ஏதாவது அடிப்படை இருக்குமான்னு பார்த்து 17 கீழ்கணக்கில் இருக்கிற பழமொழி 400 படித்து கொண்டே வந்தேன். ஒரு தடவை நாய் கொண்டால் பார்ப்பாரும் தின்பார் உடும்புன்னு ஒரு வரி வருது. புலவர், அவர் பெரிய புலவர், நுட்பமாக மயிலத்தில் படித்தவர். நாய் கவி கொண்டு வந்தால் அதை விரும்பி தின்பான், பார்ப்பான், விரும்பி தின்பான் என்று பதிவு செய்கிறது பழமொழி 400. இதை பார்த்துவிட்டு மனு தர்மத்தை நான் எடுத்து பார்த்தேன். அந்த மனு தர்மத்தில் நாய் கவி வந்த உடும்பு போன்ற உயிரிகளை பார்ப்பான் புசிப்பதில் எந்த வகையான பிழையும் இல்லை என்று ஸ்லோகம் 27 மனு தர்ம சாஸ்திரத்தினுடைய 27வது சூத்திரம் இப்படி தின்னலாம், உடும்பு தின்னலாம், அது சுவையானது என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார். சரி, இதில் இவர்கள் இதையெல்லாம் வெட்டி போட்டு, குதிரையெல்லாம் வெட்டி போட்டு அமக்களம் பண்ணி நெய்யை ஊற்றி வாரி பண்ணுகிற அந்த செய்தியை பார்த்து தான் திருவள்ளுவர் சொன்னார், அவி சொரிந்து 1000 வேட்டலின் 1000 வேள்வி ஏதாவது செஞ்சுட்டு போங்கடா, எங்களை எப்படியாவது ஏமாற்றி விட்டு போங்கள். ஏம் என்கிறது காப்புன்னு சொன்னனே, ஏம் மாறுதல் தான் ஏமாறுதல். ஏம் மாறுதல் தான் ஏமாறுதல். அவன் ஏமாறுகிறவன் எவனோ அவன் தான் ஏமாறி. அது திரும்பு என்கிறது போல ஏமாளி என்கிறது அதுதான். இந்த ஏமாளியாக நாங்கள் எப்படியாவது இருந்துட்டு போகிறோம். நீங்கள் அவி சொரிந்து 1000 இப்படி 1000 வேள்விகள், எல்லா அரச பயல்களும் கொடியவர்களாக வேள்வி நடத்த தொடங்கிவிட்டார்கள் என்ற உடனே அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. ஒரு உயிரை உயிரை வெட்டி போட வேண்டாம், என்ன வேணாலும் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உயிர் செகு என்க பிரிவு, இகு பிரிவு, இகல் பிரிவு, பகை, இகல் என்று ஒரு அதிகாரம், பிரிவு என்று பொருள். இகு என்கிறது எகு செகு என்றானது வெட்டுதல்னு பொருள். நான் செகு என்கிறது வெட்டுதல் கருத்தில் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்கிறதுக்கு நானே என்னுடைய கணக்கில் செகர், SECARE செகர் என்று போட்டால் டு கட்டுன்னு இருக்குது லத்தினத்தில். கிரேக்கத்தில் செக் என்கிறது செக்ஷன் என்று இருக்கிறது, செக்மெண்ட் என்கிறது. செக் என்கிற வடிவத்தில் நூற்றுக்கணக்கான இப்போ இந்த கை
10 விரல். இதில் இந்த 5வது போன பிறகு 6வது வரி அரு என்கிற பொருள் என்று அறுபடுதல் என்கிற பொருளில்தான் அரு என்கிறது 6 என்று ஆனது. அதுக்கு மேலே இருக்கிறது 7ன்னு இருந்தது, அதுக்கு மேலே இருக்கிறது 8ன்னு இருந்தது. தொண்டு என்று இருக்கிறது. இது 9க்கு என்ன செய்தான், உடம்புல கண்ணு 2, மூக்கு 2, வாய் 1, காது 2, ஒன்றுக்கு இருக்கிறது 1, பின்னால் போகிறது 1, 9 துளை இருக்கிறது என்ற உடனே தொண்டு என்று ஒரு சொல் சொன்னான். தொண்டு என்கிறது தொண்டுபடு திவவின் என்று வருகிறது. தொண்டு என்கிறது 9. அந்த 9 எப்பொழுதுமே குழப்பமான எண். இது எப்படி தமிழிலிருந்து மாறா வருது. அது எல்லா எண்களையும் குழப்பி விட்டது, கணக்கையும் குழப்பி விட்டது. இந்த தொல் என்கிறபடி தொலையை வைத்து அடிப்படையாக வைத்தான் என்கிறது 900 என்கிற சொல்லில் தான் நாம் பார்க்க முடியும். 900 என்கிற சரி. இந்த அரு என்கிற அந்த வடிவத்துக்கு என்னவாக போட்டிருக்கிறான்னு பார்த்தா செக்கு, செக்கர், செக்டர், செக்ஸ்ட், பிறகு செக்ஸ்ட், செக்ஸ் என்கிறது, பிறகு செக்ஸகோன் என்ற அறுகோணம். செக்ஸ் என்கிறது தான் 6 என்று ஆனது. 6 என்கிற பொருளில் 6. சரி, இது செக்ஸ்ட என்கிற வடிவம் தான் 60 என்று வந்தது. சஷ்டின்னு அவன் தூக்கி கொண்டு உள்ளே வந்தான். சரி, இது கிடக்கட்டும். இந்த செகுத்தல் உயிரை வெட்டி கொள்ளாதீர்கள் என்று இங்கே இருக்கிற ஒரு உயர் மரபில், உயர் அறிவு நிலையில், முனிவருடைய நிலையில், அந்தனர் நிலையில் அவர் பதிவு செய்கிறார். அது கொள்ளாதீர்கள்னு. இது அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வெப்பமண்டல பகுதி, டிராபிக்கல் கண்ட்ரி. இதோடு தான் இதை சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த வெப்பமண்டலத்தில் இந்த பாலியல் உணர்வுகள் மிகுதி. இதை மிக நுட்பமாக அவன் பயன்படுத்தி கொண்டான். அதுக்கு நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இப்பொழுது போரை தொடங்கி இருக்கிறேன். இந்த தொடக்கத்தில் நீங்கள் பின்னால் அதுக்கு என்ன இதுக்கு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா விழும். சரி, அது கிடக்கட்டும். இது வெப்பமண்டல பகுதி என்பது இதில் சில செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பை என்ற பள்ளம்னு பொருள். புய் என்பது தொலை. புய் என்கிறது தான் பொய் என்றானது. தொலை என்கிற பொருள் புயை புழை என்று வந்தது, தொலைன்னு பொருள். பொய் என்றானது. நீ சொல்லுகிற ஏதோ ஒரு செய்தி, ஒரு ஃபேப்ரிகேஷன் சொல்லுகிற, ஆனால் உள்ள ஒன்றும் இல்லை, உள்ள பொத்தல் என்கிறது தான் பொய்ன்னு சொன்னான். இவன் எவ்வளோ அழகு ஆளுன்னு இப்போ தான் தெரியுது. பொய் என்ன, நீ சொல்றது ஏதோ சொல்ற, ஆனால் உள்ள ஹோல், உள்ள இருக்குது, உண்மை என்று சொன்னா உள்ள இருக்குது என்ற பொருள பொய் உண்மைன்னு பார்த்தா கூட இந்த மொழி எப்படிப்பட்டது என்று ஒவ்வொருவனுக்கும் விளங்கும், விளங்காதவனுக்கும் விளங்கும். இந்த பொய் என்கிற அந்த வடிவத்தினின்று பொய், பை பள்ளம், பயம்பு என்கிறது யானை படுகொழி. பயம்பு என்று நம்மிடம் இந்த மண்ணில் இது யானைக்குரிய மண். இந்த யானைக்குரிய மண் என்கிறது நூற்றுக்கணக்கான செய்தி. நீங்கள் அதுக்கான உயிரி பெயர்கள் கூட எலிஃபென்டஸ் இண்டிகேஷன் போடுவான். இந்தியாவுக்கே உரியது என்று சொல்லி. சரி, இந்த யானையை பிடிக்கிறதுக்காக, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு நுட்பத்தை தமிழர்கள் கையாளுவார்கள். இந்த கையாளுகிறது என்றால் ஒரு பெட்டை யானையை, பெட்டை என்கிறது வெள் என்ற விருப்பம், வேள் என்கிறது விரும்பத்தக்க தலைவன். வெள் என்கிற அந்த சொல்ல வில் பிரிவு, வில் என்கிறது சொல் பிள் என்றாகி பெள் என்றான விருப்பம் பொருள், பெட்புன்னா விருப்பம் பொருள். இந்த ஃபெல் என்கிறது தான் ஃபில்னு ஆகி ஃபிலாசபி அதுக்கு இதுன்னு வருகிறதுக்கெல்லாம் இந்த ஃபிலோ என்கிறது டு டிசையர்னு பொருள். சரி, இந்த பெள் பெட்டு பெட்டை என்பது அந்த விருப்பத்துக்குரிய அந்த விலங்கு என்கிற பொருள். பிடி என்கிறது அதன் வழி வந்தது. யானைக்கு பிடி, பெண்பாளுக்கான பிடி என்று பெயர் வைத்தது. களிறு ஆணைக்கு, ஆண் ஆணைக்கு, பிடி பெண் யானைக்கு. இந்த பிடி அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மரத்திலே, வலிய மரத்திலே கட்டி விடுவார்கள். அதற்கு பக்கத்திலே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி, யானை விழுகிறபடியான அளவுக்கு பள்ளத்தை தோண்டி, அதன் மீது பரப்பி, இலைதழைகளை பரப்பி, கட்டுமானங்களை செய்து, நிறைய வாழைப்பழங்கள் அதுக்கு இதுன்னு பொருள்களை எல்லாம் போட்டு, ஏதாவது அதை பெட்டை யானையை பார்த்த உடனே இது வேகமாக வரும். அது எதிரில் இருக்கிற குழியை பற்றி அவளை கவலைப்படாது, உணவை பற்றி கூட கவலைப்படாது. அதனால் நெருங்குகிற பொழுது உள்ளே விழுந்துவிடும். இது அந்த காலத்தில் இருந்ததை திருவள்ளுவர் சொல்கிறார். வினை பற்றி பேசுகிறார்.
வினையால் வினையாக்கி கோடல். ஒரு வேலையை செய்கிற பொழுது அதற்குரிய தொடர்புடைய இன்னொரு வேலையை முடித்துக்கொள் என்று சொல்றார். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை ஆத்தற்று. யானையை வைத்துக்கொண்டே யானையை பிடிப்பது போன்றிருக்கிறது என்று. இது 2000 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு புலவன் பல உண்மைகளை அப்பொழுது சொல்ல முடியாது. ஆரியன் பிராமணன் தொடர்பாக இருக்கிற போய் அரசனுடைய அவையிலேயே உள்ளே போய் குந்தி விட்டான். அவன் என்ன வலுவில் இருக்கிறான் என்கிறத உணர்ந்து கொண்டு வெளிப்படையாக சொன்னால் கொன்று போட்டு விடுவார்கள். எனவே பல புலவர்கள் மிக நுட்பமாக வேறு வகையிலே அது மறைத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் 1-2 நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படையாக சொல்கிறான், இந்த யானையை பிடிக்கிற வழக்கம் இருக்குதுல்ல, இந்த வழக்கம் ஆரியர்களுக்கு ஆரியர் பிடி பயின்று என்ற பிடி பொட்டை யானைக்கு பயிற்சி கொடுத்து ஆரியர் பிடி பயின்று தருவும் பெருங்களிறு போல பெரிய கடா யானைகளை பிடித்து வருவார்கள் ஆரியர்கள் என்று ஒரு நுட்பமாக ஒரு வரி ஓமை சொல்வது போல சொல்கிறானே. அதன் கீழே இந்த டிராபிக்கல் கண்ட்ரியினுடைய வெப்பமண்டலத்தினுடைய கோளாறு, இந்த அரசியல் செய்த கோளாறு இதில் பதிவாகி இருக்கிறது என்கிறதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த கால புலவர்கள் நேர்மையானவர்கள், அதற்காக சொல்கிறேன். அவர்கள் சென்னா புலவர்னு சொன்னான்னா செவப்புன்னா செவப்பாக இருக்கிற நாக்கு இல்லை, செம் என்கிறது சம். நான் சொல்கிறது சேர்க்கை 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 என்கிறது சம் என்றாகும். சமம் என்கிறது இணையனாகும். சமம் என்கிற அந்த வடிவம் தான் சமம் என்கிறது. சம் என்கிறது தான் செம்மனானது. செம் என்கிறது என்னென்ற வல் என்கிறது வெல்லுனானது போல், கட்டி என்கிறது கெட்டினானது போல், பரு என்கிறது பெருனானது போல், சம் என்கிறது செம்பு என்று சொன்னா நீ நடுநடியாக சொல் செப்பு. நீங்க வந்து இயல்பா அவர்களுடைய வெற்றியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சொல் என்கிற சொல்லுக்கு அரை அசைப்பு, இறை இசைப்பு, இறை கரை கிளவி கூற்று தோல் தோற்றம் நுவர்ச்சி தொடி பயிற்சி பணுவல் குயில் மொழி வினா மாற்றம் 32 சொல் இருக்குது. அத்தனையும் விட்டு நம்மை ஏமாற்றி கொண்டு வார்த்தைன்னு சொல்ல வைத்து விட்டானே. அதை இன்றைக்கும் தினமணியும் மற்ற இதழ்களும் எழுதுகின்றனவே. அதில் நீங்கள் அதனுடைய நுட்பத்தை பார்க்க வேண்டும். கூறு என்பது பிரிவு. அவள் அங்கிருந்து வந்தாள், அந்த பையன் அந்த மாமரத்தின் கீழ் பக்கத்தின் மரன் வந்தான். 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவன் அப்பன் புகுந்து விட்டான் என்று சொன்னால் அந்த இடத்தில் தான் கூறினான்னு சொல்லணும். கையில் இசைக்கருவி வைத்துக்கொண்டு வந்தேனேன்னு அவன் பாடுகிற பொழுது இசைக்கருவி வைத்துக்கொண்டு சொல்லுகிறது எதுவோ அது எம்பினான் என்றால் இசைக்கருவி வைத்துக்கொண்டு சொன்னான் என்று பொருள். இப்படி 32 நுண்ணிய உத்திகளோடு சொன்ன அந்த செய்திகளை நம்மிடம் திருப்பி வார்த்தைன்னு சொல்ல வைத்துட்டு என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு பேச வைத்துட்டு ஒரே குழப்பம் பண்ணி விட்டாங்க. அது தொடர்பாக இருக்கிறது தான் அயற்சொல் அகராதி என்கிறதை 40 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறேன். அது தொடர்பாக இத்தனை ஆயிரம் சொற்களை இந்த தமிழன் விட்டுவிட்டு ஈஸ்வரன் கிருபையால் சகல பந்துக்களும் க்ஷேமம்னு எழுதி வைத்து விட்டான். ஈஸ்வரன் கிருபையால், இதிலிருந்து யாழ் ஈஸ்வரன் கிருபையால் சகல பந்துக்களும் க்ஷேமம் என்று நம்ம தாத்தா எழுதினான். இறைவன் அருளால் அனைத்து உறவினரும் நலம் என்று மறைமலடிகள் சொன்னாரே. எல்லாம் ஒன்றும் அதில் எல்லா தமிழருக்கும் அது விளங்கும். அது இன்னொரு மாயை வந்து உள்ளே புகுந்து விட்டது. நான் இப்போ சொல்ல வந்தது செப்பு சென்னா என்ற நடுநடையோடு தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் பின்னால் வருகிறேன். இதில் இந்த பயல்கள் என்னவாக இந்த மன்னர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தார்கள் என்கிற நீங்கள் அந்த புறத்தில் அவனுடைய கோ என்பது அரசன், அவனுடைய இல்லம் கோயில் என்கிறது கோயில் என்று வந்தது அரசனுடைய வீடு. அந்த கோயில் எப்படி இருந்தது என்றால் ஓய்மான் நாட்டு நல்லியக்கோடன் என்று ஒரு பயல். ஓய்மான் நாட்டு நீங்கள் வந்து என்னங்க இவர் அரசர்களையெல்லாம் நம்ம தமிழ் மன்னர்களையெல்லாம் இழிவிழிவாக சொல்கிறார் என்று அந்த ஆரியம் எப்படி உள்ளே நுழையும் என்று எங்களுக்கு தெரியும். எங்கள் ஆள்ல அவனுடைய இன்னொரு பகுதி சிறப்பு தெரியும். அவன் ஏமாந்த வகை என்ன, அவன் இழிவாக நடந்து கொண்ட என்ன வகை என்று வெளிப்படையாக என்னுடைய அப்பா குடித்து விட்டு வந்தால் குடித்து விட்டெல்லாம் உள்ளே வரக்கூடாது என்று அப்பனை பார்த்து கேட்கிற கேள்வி போன்றது அருளியினுடைய கேள்வி. கோபமாக இல்லை, இவனை நம்முடைய ஆள் இப்படி செய்யக்கூடாது என்கிறதுக்கு. அது என்னன்னா இவன் இந்த நல்லியக்கோடன் என்னவாக கிடந்தான் என்றால்
அவனுடைய படுக்கை காட்சியை காட்டுகிறான். இது சிறுபான்ற்றுப்படையிலே வருகிறது. பல்மீன் நடுவன், நடுவன் என்றால் நடுப்பகுதியில் பல வகையான விண்மீன் கூட்டங்கள். பல்மீன் நடுவன் பால்மதி போல, அதனுடைய நடுவில் நிலா இருக்கிறது போல இவன் இருக்கிறான். சுற்றி இருக்கிற விண்மீன்கள் என்று பெண்களை சொல்கிறான். பல்மீன் நடுவன் பால்மதி போல இன்னகை ஆயமுடு இருந்தோன் குறுகி. இன் என்றால் கக்க புக்கன்னு சிரித்து கொண்டிருக்கிற இழிவான பெண்கள். யா என்கிறது கட்டு, யாயம் என்கிறது ஆயம் என்றானது. ஆயம் என்கிறது கூட்டம். அந்த மகளிர் கூட்டம் அவனை சிரித்து கொண்டே இருக்கிற கூட்டம் விண்மீன் போல சூழ்ந்திருக்கிறது. நடுவில் இந்த பயல் மதி போல இருந்தான். அவனை அடைந்து இன்னகை ஆயம் இருந்தோன் குறுகின். அது கீழே அந்த பயல் எப்படி கிடந்தான் என்கிறது அந்த காட்சியில் பதிவு செய்து விட்டு போகிறான். அவன் இழிவாக அவன் சொல்லணும்னு இல்லை. இதெல்லாம் அதை கேட்டால் அந்த முண்டம் மகிழ்ச்சி அடைவான், வாரி கொடுப்பான் என்று தான் என்னிடம் சொல்லியிருக்கிறான். எனவே அது தொடர்பாக நீங்கள் நாணாமை என்று அவர் சொன்னது, திருவள்ளுவர் சொன்னதை பெரியார் கையில் எடுத்த பிறகுதான் இவன் ஆமாம் உண்மைதான், இவனுக்கு சுயமரியாதை இல்லை, இன்னும் சுயமரியாதைக்கென்று ஒரு இயக்கம் தொடங்க வேண்டுமா? அவர் தொடங்கினார். முதல்ல உனக்குன்னு ஒரு மான உணர்ச்சி இல்லடா, சுயமரியாதை இயக்கம்னு பேர் வைத்ததெல்லாம் அதுதான் அடிப்படையான செய்தி. இது நாணாமை என்று திருவள்ளுவர் சொன்னதனுடைய அடிப்படையிலே எழுந்த உணர்வு அது. சரி, ஒரு சின்ன செய்தியை சொல்ல வருகிறேன். தாமர்னு ஒரு ஊர், ஏராளமான கல்வெட்டுகளில் இந்த காஞ்சிபுரத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற ஊருக்கு தாமர்னு பேர். அங்கே பல்கண்ணன்னு ஒரு பார்ப்பாங்க. அங்கே முதல்ல தொடக்க காலத்தில் வந்திருக்கிற, இப்பொழுது நம்முடைய பெயர்களை எல்லாம் குமரன் என்று இருக்கிற செய்தி, முருகன் என்று இருக்கிற செய்தி என்கிறது சுப்பிரமணியன் என்று மாற்றினது. சு என்ற நல்ல, லோச்சனா கண், சுலோச்சனா நல்ல கண்ணை உடையவள்னு பொருள். சு என்கிறது நல்ல, சு பிரியா நல்ல விருப்பமானவள், சுப்ரியா சு என்கிறது. சுப்பிராமணியன்னா பிராமணனுக்கு அடிமைன்னு பொருள். சுப்பிரமணியன்னா இது பெருமையாக சூட்டி கொண்டு இப்படி நிமிர்ந்து நடக்கிறானே தவிர பிராமண அடிமை இன்னும் பொருள், வேறு எந்த பொருளும் சொல்ல முடியாது. சுப்பிரமணிய என்று முருகனையே மாற்றி ரொம்ப நுட்பமாக ஆக்கிவிட்டான். சரி, இது தொடர்பாக இருக்கிறதுல பல்கண்ணன் தொடக்கத்தில் ஒருத்தன் பேர் மாற்றி கொண்டிருக்கிறான், ஒரு பிராமணன் பல்கண்ணன் என்று. பல்கண்ணன் என்ற பல கண்ணை உடையவன், அது இந்திரனுக்குரிய பெயர். இது மணிமேகலையில் ஆழமாக சொல்லப்படுகிறது. அது ஏன் அப்படின்னு, இந்திரனுடைய கதை 2550 ஆண்டுகளுக்கு முந்தி எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். ஒன்றுமில்லை, விஸ்வாமித்திரனுடைய மனைவி அங்கே படுத்திருந்தாள். அவள் பேர் அகல்யன்னு பேர். நீங்கள் என்னுடைய இழிவை நான் சொன்னால் உங்களுக்கு கல்லுதல் என்பது தோண்டுதல்னு பொருள். கல்லுதல் என்று கல்லி எடுத்தான், குளங்கல்லி என்று வரும் ஏராளமான கல்வெட்டுகளில். குள்ளுதல் என்கிறது தான் கல்லுதல் என்றானது, தோண்டுதல்னு பொருள். கல் என்கிறது சொல் ஹல்ய அகல்யா என்றால் தோண்டப்பெறாதவள்னு பொருள். நீங்கள் இதனுடைய இழிவை நீங்கள் எண்ணி பாருங்கள். அகல்யான்னு பேர் வைத்துக் கொள்கிற நம்முடைய முண்டங்கள் என்ன என்றால் அவள் தோண்டப்பெறாதவள், வேறு யாராலும் தோண்டப்படுவது என்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவன் அது தொடர்பாக இருக்கிறது. இந்த இந்திர பயல் அங்கிருந்து வந்து அந்த சேவல் போல வடிவெடுத்து கொண்டு கத்தினான். உடனே விஸ்வாமித்திரன் குளிக்கிறதுக்காக போனான். அதுக்கிடையில் அவளோடு போய் இவன் படுத்தான். அவளுக்கு தெரியும் இவன் இந்திரன் தான் வந்திருக்கிறான் என்று, அது தொடர்பாக இருக்கிறது தெரியும். இருந்தாலும் அவள் இருந்தால் இப்படி இருக்கிறது அவன் சாபம் கொடுத்தான். உன்னுடைய உடம்பெல்லாம் குறியாக, அதாவது கண்களாக போகும். கண்கள் என்கிறது நாகரிகமாக மாற்றி குறி என்கிறதை மாற்றின. 1000 குறிகளோடு நீ இரு என்று எந்த வகையான வெட்கம் இல்லாமல் இந்திரனுக்கு 1000 கண் வந்தது. உடம்புல வந்ததனுடைய காரணம் அதுதான், 1000 குறி. அதனால தான் பல்கண்ணன் என்கிற பெயரோடு அந்த இந்திரன் என்கிற ஒரு பார்ப்பான் பேர் வைத்திருக்கிறான். தாமல் என்கிற ஊரில் தாமர் பல்கண்ணனாக. இந்த தாமர் பல்கண்ணன் சோழன் மாவளத்தானுடைய கோயிலில், அவனுடைய அறையில், அவனுடைய அந்தப்புறத்தில் உட்கார்ந்து கொண்டு வட்டு விளையாடி கொண்டிருந்தான். நீங்கள் ஆரியம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி அங்கே உள்ளே போய் எல்லாம் விளையாட்டு விளையாடுறது, எல்லாவற்றையும் தொடர்பு கொள்கிறது என்கிற எந்த உச்சத்தில் இருந்தார்கள் என்கிறதுக்கு இது சான்று.
வட்டு விளையாடி கொண்டே இருக்கிற பொழுது அவர்களுக்கே இருக்கிற ஒரு இயல்பு கோளாறு, மனக்கோளாறுல ஒரு வட்டுக்காயை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இருக்கையில் கீழே இருக்கிறத மறைத்தான். இதை அந்த மன்னன் சோழ வளத்தான் மாவளத்தான் பார்த்து விட்டான். இது புறநானூற்று பாட்டிலே அவனே சொல்கிறான். அந்த பல்கண்ணனார் என்கிற பிராமணனே அந்த பாட்டை சொல்கிறான். அதுக்கு உரையாசிரியர் குறிப்பு எழுதுகிறார்கள். சோழன் நலங்கிள்ளியின் தம்பி மாவளத்தானும் தாமர் பல்கண்ணனும் வட்டு பொருளி வட்டு விளையாடி கொண்டிருந்த பொழுது கை கரப்ப வெகுண்டு, இது பழைய உரை, 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய உரை. கை கரப்பன கையினாலே மறைக்க அவனுக்கு கோபம் வந்து விட்டது. பார்ப்பான் ஏமாற்றுகிறான், திருட்டு வேலை செய்கிறான் என்று வெகுண்டு வட்டு கொண்டு எரிந்தானை சோழன் மகன் அல்லை. டேய், நீ சோழனுக்கு பிறக்கலடான்னு சொல்லியிருக்கிறான். அதை பாட்டில் வருது. நீ சோழன் மகன் அல்லை என நாணி அவன் உடனே கவுந்து தப்பு செஞ்சிட்டோன்னு அந்த மாவளத்தான் தலையை கவுத்து கொண்டிருக்கிறான். அவனை நாணி இருந்தானை பல்கண்ணனார் பாடியது. ஒரு இடத்துல சொல்கிறான், ஐயமுடையேன், நீ சோழனுக்கு பிறந்தவன்னு எனக்கு ஐயமா இருக்குது, சோழனுக்கு பிறந்திருக்க மாட்டேன். ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற மன்னர்கள் எவனோ ஆரியனுக்கு எதிர்ப்பாக நடக்க மாட்டான். ஐயமுடையேன் சொல்லிட்டு ஆர்முனை தெரியல் நின் முன்னோர் எல்லாம் ஆர் என்கிறது ஆத்தி மாலை. 6 புனை தெரியல், அது மாலையை சூடிக்கொண்டிருக்கிற நின் சோழர்கள் எல்லாம் பார்ப்பனர் நோமன செய்யலர், பார்ப்பனர்கள் மனம் நோகும்படியாக செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. நீ செய்திருக்கிறாய், எனவே நீ சோழன் அல்லை, உன்னுடைய பிறப்பிலே நான் ஐயப்படுகிறேன் என்று சொல்கிறான். மற்ற இது நீர்த்தோ, உனக்கு இது தன்மைதானா, இப்படி செய்யலாமா என்று அவன் பாடின பாட்டு புறநானூற்றிலே 43வது பாட்டாக வந்திருக்கிறது. சரி, இது ஏராளமான செய்திகள் எப்படி இருக்குது, என்ன நடந்தது என்கிறது உண்மையான வரலாறு எல்லாம் சதாசிவ பண்டாரத்தார், ராசமாணிக்கனார் அவர்கள் தொடர்பாக இருக்கிற ஆள்கள்லாம் எழுதினதெல்லாம் ஏதாவது எதுக்கு வீண் வம்பு, எவனா அருளி போல இருக்கிறவன் மாட்டிக்கொள்ளட்டும், தொடர்பாக எதுக்கு வீண் வம்புன்னு எல்லாம் மூடி பூசி புணுக்கு பூசி வைத்திருக்கிறது போல எல்லாம் அமைதியாக நல்ல பிள்ளை போல எல்லாருக்கும் நல்ல பிள்ளை போல் நடந்திருக்கிறார்கள். இதில் நெய்தலங்காளன் இளஞ்சேட் சென்னின்னு ஒரு பயல், அவனை ஊன் பொதி பசுங்குடையார், அவன் எழுதினவன் யாருன்னு தெரியல, அவன் ஊன் பொதி பசுங்குடை என்று இருக்கிற அந்த சொல்லை வைத்துக்கொண்டு அவருக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ மகளிர் தழுவுகிறார்களே, தழுவி உன்னை திருப்பி போடுறாங்களே, அதுதான் நடக்குது. மகளிர் மலைத்தல் அல்லது மல்லர் மலைத்தல் போகிய சிலைத்தார் மார்ப, உன்னை எந்த பகைவனும் உன்னை திருப்பி போற்ற முடியாது. மலர் என்கிறது, மல்லார் என்கிறது, மல்லார்தல் என்கிறது மார்பை விரித்து கிடக்கிறது. இது தொடர்பாக விரித்து கிடக்கிறது. பெண்கள் மட்டும்தான் உன்னை அப்படி செய்ய முடியுமே தவிர பகைவர்கள் உன்னுடைய மார்பை தொடர்பாக மல்லாந்து படுக்க வைக்கிறபடியாக செய்ய முடியாது, நீ அப்படிப்பட்ட வீரன் என்று சொல்கிறான். செல்வ கடுங்கோ வாழியாதனை கபிலன் பாடுகிறான். நின் மணங்கமழ் அகலம், இந்த உடம்பிலேயே மிக பரந்துபட்ட பகுதி எது என்றா இது. மா என்கிறது பெருப்பம், பெரிது. மா நிலம் என்றால் பெரிய நிலம்னு பொருள். மா என்கிறது இந்த மார் என்று சொன்னது பரந்துபட்ட இடம், அதனால தான் அதுக்கு அகலம்னு பேர். இந்த உடம்பிலேயே உறுப்பு நிலைகளே இதற்கு அகலம் என்று பெயர். மார்வு என்கிறது தான் மருவு என்று ஆனது. மருவுதல் என்பது மார்பினாலே தழுவுதல் என்று பொருள். மரபு என்கிற வடிவம் தரு அவு தரவு என்கிறது போல் மரபு என்கிறது. மரபு என்பது மீண்டும் மீண்டும் தழுவி வரப்பெறுகிற செய்தி எதுவோ அது மரபு. இது தொடர்பாக செல்வ கடுங்கோ வாழியாதனை நின் மணங்கமழ் அகலம் மகளிருக்கு அல்லது மலர்ப்பரியலையே, பெண்களை தவிர வேற யாருக்கும் நீ மல்லாந்து படுத்தது கிடையாதே என்று சொல்லுகிறான். இது சேர நாட்டு செய்தி. இது நீங்கள் எப்படி வேணாலும் எண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு முதல் வரி என்ன எழுதுகிறான்? மகளிர்க்கல்லது மலர்ப்பரியலையே என்று போட்டுவிட்டு இது 18 இது வரலாறு. நீங்கள் சங்க இலக்கியங்கள் என்பன பாட்டு அல்ல, வெறும் செய்தி இல்லை, வரலாறு பாட்டாக செய்யுளாக இருக்கிறது. மகளிர்க்கல்லது மலர்ப்பரியலையே, பார்ப்பார்க்கல்லது பணிபரியலையே, பார்ப்பனரை தவிர நீ வேறு யாருக்கும் பணிந்தது கிடையாதே பயலே அப்படின்றான். இது தொடர்பா
இந்த கபிலன் அந்த காலத்தில் நீங்கள் தான வகை என்று இருக்கிறது, 64 வகை தானம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் வாங்கப்பட்டது. பிரமதாயம்னு ஒன்று, இது ஊர்களை தானமாக கொடுக்கறது. இந்த பிரமதாயம் என்ன பெற்றான் எவ்வளவுன்னு தெரியல. ஒரு பயலுக்கு பெருங்குன்றூர் கிழார் என்கிற புலவனுக்கு அவன் பாடுகிறான், கபிலன் பெற்ற ஊரினும் பலவே. அவன் எவ்வளவு நாடுகளை பெற்றானோ, ஊரை பெற்றானோ, அதை விட பெருசுன்னு ஒரு எண்ணிக்கைக்காக சொல்லுகிறான். நன்றான்னு ஒரு ஊர், ஒரு குன்று. அந்த நன்றா என்கிற குன்றின் மீது வாழியாதன குன்றின் மேல் ஏறிக்கொண்டு தன் கண்ணீர் கண்ட இடமெல்லாம் காட்டி கொடுத்தான் அக்கோன்னு வருது. இது சும்மா விளையாட்டாக எழுதி வைக்கல. என்னென்ன பகுதி இதெல்லாம் உன்னுடையதா, நீ எடுத்துக்கடா, உனக்கு சொந்தம், இதில் வருகிற வருவாயெல்லாம் உனக்கு சொந்தம் என்று அந்த செய்திகள் 18 85வது பாட்டிலே 13வது வரியிலே வருகிறது. தன் கண்ணீர் கண்ட இடமெல்லாம் காட்டி கொடுத்தான் அக்கோ. இத்துடன் அவன் கொடுத்தது என்கிறதை சிறுபுறம்னு பேர். ஒரு பழைய கொடை. இவனுங்க கொடை கொடுக்கிறது என்கிறதுல முட்டாள்கள். இது கொடுக்கிறது என்கிறது இந்த மண்ணினுடைய இயல்பு. இதில் சிறுபுறம்னு எவ்வளோ கொடுத்தான் என்று அந்த கணக்காக நான் பார்க்கிறேன். சிறுபுறம் என்கிறதுக்கு 100,000 காணம், அதாவது 1,00,000 பொற்காசு. இது கொடுத்துட்டு இந்த இடத்தெல்லாம் எடுத்துக்கிடாங்க. அவன் கிரி ஏற்றி விட்டு இவனை எல்லாரையும் பிடுங்கி தின்றது என்கிறது பெரிய வியப்பாக இருக்கிறது. சரி, இவன் யார்னா இந்த கபிலன் பாண்டிய நாட்டினுடைய திருவாத ஊர்க்காரன். யானே பரிசிலன் மண்ணும் அந்தணன், பரிசில் கேட்கிற அந்தணன் நான். அந்தன் யானே அந்தணன் புலவன் கொண்டு வந்தனனே, அந்தணன் சொல்றான். நீங்க திருவள்ளுவருக்கு பிராமணன் நீங்க ஐ என்கிறது உயர்ச்சி, ஐயர் என்கிறது மேலோர். ஐயர் என்கிற அந்த சொல்ல மேம்பட்டவனை குறிக்கிறது சொல். அதை எங்களை சொல்லுடா, ஐயர்னு சொல்லுடான்னு சொன்னான். ஐயர் இவன் சொன்னான் சாமி சாமின்னா. அந்தணன் நான் அந்தணன் சொன்னான். இங்கே எது உயர்ந்த சொல்லோ அதை எடுத்துக்கொண்டு தாங்கி கொண்டு அந்தணன். என்ற அழகிய தனன் என்ற குளிர்ச்சியான செந்தன்மை பூண்டொழுகிற தன்மை உடையவன், அருள் உணர்வுடையவன். அருள் என்கிறது அரிதான் தன்மை. அன்பு என்கிறது தன்னலம் கேடுறாதவாறு பிற நலம் பேண காட்டுகிற மன நிகழ்ச்சின்னு பெருஞ்சித்திரனார் எழுதுவார். அருள் என்கிறது தன்னலம் கேடுறினும் பிற நலம் பேண காட்டுகிற மன நிகழ்ச்சின்னு. அந்த அருள் உணர்வு என்கிறது இது தொடர்பாக இருக்கிறதுல யானே அந்தணன் புலவன். அந்தணன் என்ற செந்தன்மை உயிர் கொள்ளாமை மேற்கொண்டிருக்கிற முனிவனுக்கு இருக்கிற சிறப்பு சொல். அதை அடுத்து தனக்கு பூட்டி கொண்டான். ஐயர் என்கிறது, ஐயர் என்கிறது மேலோர் என்கிற பொருள்ல நீங்க பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று தொல்காப்பியன் சொல்கிறானே. அதுக்கு முன்னே நான் வாழ்க்கையில் திருமணம் என்கிற சடங்கு இல்லாமல் தான் ஒழுங்காக இந்த குடி வாழ்ந்தது. பொய் இவளுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சில நாய்கள் சொல்ல தொடங்கிவிட்டன. பொய் சொல்ல தொடங்கிவிட்டான். இவள் வயிற்றில் ஏற்பட்டிருக்கிற அந்த கருவுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று வழுவத் தொடங்கிவிட்டான். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் காரணம் என்பன்னா ஊர் பெரியவர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் முனிவர்கள், மேம்பட்டோர் அவர்கள் உருவாக்கினார்கள் இந்த கரண நிலையின். குரணம் என்ற கரணம் என்றானது. கரணம் போடுறது என்கிறது சுற்றி உருள்றது. அதனால தான் இப்போ யானை கரணம் போட்டது போல கசகரணம் என்கிறதுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் யானை கரணம் போட்டால் போல. இது கரணம் என்கிறது என்ன என்றால் முறை, சுருள். இதுதான் முறை என்கிறது. அந்த காலத்தில் இதை செய்த பிறகு இந்த சடங்கு செய்ய வேண்டும். இது நிறைய நம்மிடம் இருக்கிறது. அதெல்லாம் எல்லாம் இந்த மண்ணோடும் இந்த விளை செய்திகளோடும் வாழ்வியலோடும் தொழிலோடும் தொடர்புடைய அழகு சடங்குகள். அதெல்லாம் சொல்கிறதுக்கு தனியாக பேச வேண்டும். அது இது ஐயர் யாத்தனர்னா அவர்கள் இதை உள்ள நுழைந்து கொண்டு இதற்காக ஐயர்கள் யாத்தார்கள் என்று. ஐயர்னா நம்முடைய பெரியோர்கள் பேர். இந்த ஐயர் என்று நான் சொன்ன எஸ் என்கிற சொல்ல சேர்க்கிற வழியில் ஐயர் என்கிறது ஆங்கிலோ சாக்சனியத்தில் சையோர், SIOR, சையோர்னா மேம்பட்டவர்னு பொருள். மேம்பட்டவர் சையோர், இதான் மூல வடிவம். பிறகு சர்ன்னு நிற்குது. அதனால தான் இங்கே இருக்கிற முண்டங்கள்
யார் யாரெல்லாம் பதவிக்கு பண்ணுவார்களோ, புகழுக்கு ஏங்குகிறார்களோ, அந்த பணக்காரர்களை, அந்த அறிவாளிகளை பார்த்து சர்பட்டம் கொடுத்தானே அந்த முண்டம் இங்கிலாந்துக்காரன், இது தொடர்பாக அதுதான் சார் என்று வைத்தது. பிறகு நாம் எல்லாரும் சார் சார்னு சொல்லி கொண்டிருக்கிறது இந்த ஐயாவை தான். இதில் அந்தணன் என்கிறதும் ஐயர் என்கிறதும் இது தமிழ முனிவர்களுக்குரிய சிறப்பு செய்தி. அது இது இந்த இந்த கபில ஒரு நல்ல தன்மையுடையவனாக இருந்திருக்கிறான். மாரோக்கத்து நப்பசலியார்னு ஒரு பெண்பால் புலவர் புலனழுக்கற்ற அந்த நாளன் என்று சொல்கிறார். அவனும் எல்லா அறிவிலையும் அழுக்கு இருக்குது இல்லை, இவனுக்கு அறிவில் அழுக்கு இல்லை, புலனில் அழுக்கு இல்லை. இந்த கபிலனுக்கு புலன் அழுக்கற்ற அந்த நாளன் என்று கபிலனை அவர் சொல்கிற அந்த அழகு எண்ணி பார்க்கத்தக்கது. அவன்கிட்ட சில நல்ல தன்மைகளும் இருக்கிறது. இதில் அவர்களுக்கு 6 தொழில், அது தொல்காப்பியம் சொல்கிறார்கள். அவருடைய வேத தொடர்பாக இருக்கிற செய்திகளை கூட அந்த கொடுக்கறது வாங்கிறது. நீங்கள் வாங்கிறது என்கிறதுல அவர்களுக்கு ஒரு ரொம்ப நுட்பமான தன்மைகள் தெரியும். நீங்கள் கம்பன்லாம் ஏதோ பெருசாக ஆரியத்துக்கு சார்பாக பாடிவிட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே. அருத்தி வேதியருக்கு ஆண்குளம் ஈந்தவன் அவர் கருத்தின் ஆசை கரையின்மை கண்டுதன் இறை சிரித்த செய்கை நினைத்தழும் செய்கையால் பறித்த செல்வம் ஒழிய படருனால் அருத்தி வேதியருக்கு ஆண்குளம் ஈந்தவன் அவர் கருத்தின் ஆசை கரையின்மை கண்டு தன் இறை சிரித்த கண்ணகி தொடர்பாக இருக்கிற சீதை அசோகவனத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய கணவனை நினைக்கிறாள். அவன் 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 செய்த ஒரு செயலை நினைக்கிறாள். வரிசலாக பார்ப்பனர்கள் வாரிக்கொண்டு போகிறார்கள். ஆண் கூட்டத்தை, ஆண் என்றால் பசு மாட்டு கூட்டத்தை. பசு அவர்களுக்கு மிக விருப்பம். ஏனென்றால் நெய், பால், தயிர், மோர் எல்லாம் தின்றதுக்கான வாட்டமாக இருக்கிற ஒரே ஒரு விலங்கு அது. எனவே அது தொடர்பாக அதை வெட்டியும் தின்பார்கள். இது தொடர்பாக இருக்கிற பொருள்களும் அவளுக்கு தேவை. எனவே ஆண் கூட்டத்தை பிச்சையாக ராமனிடம் எடுக்கிறார்கள். அது வாங்கி கொண்டு போகிற பொழுது பறித்த செல்வம் ஒழிய படருனால் அருத்தி வேதியருக்கு ஆண்குளம் எந்து பசுமாட்டு கூட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அவர் கருத்தின் ஆசை கரையின்மை கண்டு வாங்கினா அவனுக்கு நிறைவடையலை. அவருடைய கருத்தின் ஆசை கரையின்மை கண்டு தன் இறை சிரித்த செய்கை நினைத்தழும் செய்யாள். அப்போ ராமன் என்னடா பாப்பானுக்கு இப்படிப்பட்ட தன்மை இருக்குதுன்னு அவன் சிரித்தானே, அதை பதிவு செய்கிறான் கம்பன். இது எதுக்குன்னா அவர்களுக்கு அறுதொழில் என்கிறதுல கேட்கிறது. அதனால தான் வெகுதல் என்பது விரும்புதல், வெய் என்கிறது விருப்பம், வெய்யோன் என்றால் விருப்பம், வெய்மை வெம்மை என்கிறது வேண்டல்னு தொல்காப்பியனுக்கு 2700 ஆண்டுக்கு முந்தி குழப்பமாக இருக்குது. ஏன்னா விருப்பத்தை குறிக்குது. வெய்யோன் என்கிறது விரும்புபவன், வெய்யோள் என்கிறது விருப்பத்துக்குரியவள் என்று வருதே. வெய்கு வெகு என்றால் விரும்புதல். பிறர் பொருளை விரும்பாமைக்காக வெகாமை என்று ஒரு அதிகாரத்தை சொல்லுவார். இந்த வெகு என்கிறது தான் அங்கே போய் மேலையாரியத்தில் போய் தெரிந்த பொழுது பெக்குன்னு நிற்குது. பிக்ஷ் என்று அங்கே போகிறது சமஸ்கிருதத்திலே. பிக்ஷு என்றால் பிச்சைன்னு பொருள். இந்த பிக்ஷு சு என்கிறது சுலோசனா இதெல்லாம் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. சு என்கிறது நல்ல, சு பிராமணன் நல்ல, பிராமண அடிமை. இது சு என்கிற அந்த வடிவத்தில் சுபிக்ஷம். பெண்ணுக்கு பேர் வைக்கலாம் குழந்தைகளுக்கு, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சூத்திரயஸ்து ஜுகுப்சிதம், காதில் கேட்கிற பொழுதே அருவருப்பான பெயர்களைத்தான் சூட்டிக்கொள்ள வேண்டும் இந்த சூத்திரர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறான். ஜுகுப்சிதம்னா அருவருக்கத்தக்க, ஆக்வர்டுன்னு பொருள். இனி தொடர்பாக இருக்கிற சுபிக்ஷான்னு பேர் வைத்து விட்டு மகிழ்ச்சி அடைகிறோமே, நல்ல பிச்சைன்னு பொருள். அதுக்கு நீங்கள் சுபிக்ஷமாக இருக்கலான்னு ஒரு பகுதியை கேட்டால் அங்கே பொறுக்கி தின்றதுக்கு பிச்சை கிடைக்குதா பொருள். சுபிக்ஷமாக இருக்கலா அப்படின்னா இதில் தாரை என்பது ஒழுக்குன்னு பொருள். மழைக்கு இருக்கிறது. தாரை தாரையாக கண்ணீர் வெடித்தால். தாரை வார்த்தல் என்பது நீரை வார்ப்பது. அவர்களுக்கு பிச்சை கொடுக்கிற பொழுது அரசர்கள் மேற்கொண்ட நிலை என்கிறது ஏற்ற பார்ப்பார்க்கு. நான் பார்ப்பான் என்கிறதுக்கு நான் 2 மணி நேரம் விளக்கம் சொல்ல முடியும், அது இங்கே வேண்டாம். ஏற்ற பார்ப்பார்க்கு கையை ஏந்திக்கிட்டு தூக்கி கையை நீட்டி கொண்டிருக்கிறானே அவனுக்கு ஏற்ற பார்ப்பார்க்கு ஈர்ங்கை நிறைய.
ஈரக்கை, அவன் கை ஈரமாக இருக்கும், ஈருங்கை நிறைய பூவும் பொன்னும் புனல்பட சொரிந்து, புனல்பட சொரிந்துன்னா நீரை ஊற்றி கொடுக்கிறது. இதைத்தான் தாரை வார்த்தல் என்பார்கள். தாரை வார்த்து விட்டு தெரிகிறான், தாராத்துட்டு தெரிகிறான், தாரார்ந்து போச்சு, தாரை வார்ந்து போச்சு அப்படின்னா சுவாகா, முடிஞ்சு போச்சு கதை. அவருக்கு கொடுத்தோம்னா முடிஞ்சது கதை. இதைத்தான் ஏற்ற பார்ப்பார்க்கு ஈருங்கை நிறைய பூவும் பொன்னும் புனல்பட சொரிந்து, புறநானூற்றில் 367வது பாட்டு. உரைசால் வேள்வி முடித்த கேள்வி அந்தனர் அருங்கலம் ஏற்ப நீர் பட்டு, இது 1810 வருகிறது. அருங்கலம் என்கிறது பொற்களம், அருங்கலம் நீரோடு சிதறி. இப்படி ஏராளமான, மிக ஏராளமான செய்திகள் உள்ளே. நாம் ஏமாந்து போனதும் நம்மை ஏமாற்றிய வரலாறும் புறநானூற்றிலே, அகநானூற்றிலே, அது 10 பாட்டிலே, 8 தொகையிலே, 15 கணக்கில் விரவலாக கிடக்கிறது. அது உட்கார்ந்து பார்த்தா நமக்கு ஒரே மலைப்பாக இருக்கிறது. இவ்வளவு நிலைகளையும் அவர்கள் செய்த அந்த நிலை மிக மிக திறமை, மிக ஆற்றல். அது நீங்கள் களவென்னும் கார் அறிவாண்மை. பெரியாரை ஒரு தடவை, நீங்கள் 3 விழுக்காடாக இருக்கிறான், அவனை போய் 97 விழுக்காடாக இருக்கிற நீங்கள் போய் சும்மா அவனை போய் குத்திக்கிட்டே இருக்கிறீங்களே என்று ஒருவன் கேட்கிறான் ஒரு மாநாட்டில். அவர் சொல்கிறார், ஒன்றுமில்லை, ஒரு 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 பெரிய திருவிழா கூட்டத்தில் 10,000 20,000 பேர் இருக்கிறீர்கள். அதில் 2-3 பேர் திருடர்கள் நுழைந்து விடுகிறார்கள். பிக் பாக்கெட், அதாவது பைப்பறி என்று நான் சொல்லாக்கினேன். அதை பைய பறிக்கிறது, பிக் பாக்கெட். அப்படி நுழைஞ்சிடறான், ஒரு 3 பேர் இருக்கிறான் என்று ஒரு அறிவிப்பு வந்தால் அவனும் எச்சரிக்கையாக நீங்கள் பிடிச்சிக்கணும். இந்த 3 பேர் இருக்கிறானே, அவன் என்ன 3 பேர், நம்ம 10,000 பேர் இருக்கிறோன்னு விடக்கூடாது. எனவே தான் நான் இது பற்றி இல்லாமல் நான் அதை சொல்ல தொடங்குகிறேன் என்று பெரியார்கள் சொன்னார்கள். இது களவு என்னும் கார் அறிவான். அறிவில்லாமல் அவன் எடுக்கிறான், அவனுக்கு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு கார் அறிவு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நீ பெரிய அறிவாளி, பெரிய சயின்டிஸ்ட், நீங்கள் அறிவியல் அறிஞர், பெரிய அதிகாரி, தொடர்பாக இருக்கிற பெரிய படிப்பாளி, உங்கள் பையிலிருந்து அப்படி எடுத்து விடுகிறான் என்று சொன்னால் அவன் அதில் ஒரு நுட்பம் வைத்திருக்கிறான். அது அறிவு தான், அது கார் அறிவு. களவென்னும் கார் அறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் இல் என்று திருக்குறளில் சொல்லப்படுகிறது. அப்படி நம்முடைய கதை, நாம் எல்லாவற்றையும் தாரை வார்த்து விட்டு கிடக்கிற கதை, நாம் நம்முடைய பெருமையை அறியாதிருக்கிற கதை, நம்முடைய உண்மையை தெரியாமல் இருக்கிற கதை, நாம் இன்னும் கெட்டுக்கொண்டிருக்கிற கதை, இதெல்லாம் நம்முடைய கழக இலக்கியங்களை பதிவாக்கிவிட்டு போயிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். மிகச்சிறந்த செய்திகள். இது தொடர்பான ஏராளமான செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இது நம்முடைய எல்லை என்கிறது. இது மறைக்கப்பட்ட மண்ணின் மைந்தர்கள் வரலாறு என்று அம்பேத்கருக்கு இணையான ஒரு அறிவாளியே அந்த மண்ணில் பார்க்க முடியாது. திருவள்ளுவர் போல அம்பேத்கர். அவர் இந்த நாட்டில் 2 இனம்டா, ஒரு இனம் கருப்பு இனம், ஒரு இனம் வெளியிலிருந்து வந்த இனம், 2 இனங்கள் தான் இந்த நாட்டுக்கே சொந்தமான இனம் இந்த கருப்பு இனம் என்று அந்த மண்ணின் மறைக்கப்பட்ட மைந்தர்கள் வரலாறு என்கிறது 2 பக்கத்தை முழுக்க எழுதுகிறார். இதில் அங்கு தொடர்பாக இப்போ தமிழ் என்கிற அந்த வடிவத்தை மெது என்கிறத மிருதுனாக்குவான், படி என்கிறத பிரதியனாக்குவான், பவளம் என்ற பிரபாளன் ஆக்குவான், கமுகுன்னு ஒரு பாக்கு மரத்தை சொன்னால் கிரமுகன் ஆக்குவான். ஒன்றுமில்லை, அவன் வெறும் 2000 சொற்களைத்தான் தூக்கி கொண்டு வந்தான். 8 லட்சம் சொற்களாக மாற்றிக்கொண்டான். படபடப்பு உட்கார்ந்து கொண்டு நெய்யையும் பாலையும் உள்ளே இறக்கி கொண்டு வேள்விகளை வளர்த்து கொண்டு அவன் மாட்டான். நீங்கள் மானியர் வில்லியம்ஸ் என்கிறவன் 48 ஆண்டுகள் செய்தான். மானியர் வில்லியம் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்று. நான் 45 ஆண்டுகளுக்கு முந்தைய அதை படிக்க தொடங்கினேன், இன்னும் முடிக்கவில்லை. ஒரு பக்கம் படிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். ஏறத்தாழ ஒரு 3000 4000 பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறான். போர்டன் பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருத துறையினுடைய தலைவன். அவன் மிக நுட்பமான வெளிநாட்டுக்காரன் என்கிற முறையில் இங்கே இருக்கிறவர்கள் எல்லா ஓலைச்சுவடிகளையும் கொண்டு போய் அங்கே கொடுத்து தான் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். 48 ஆண்டு காலம் அந்த அகராதிகளில் லெக்சியோகிராஃபர் உழைத்து விட்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்பி நான் இப்பொழுது கூட துடித்து கொண்டே வருகிறேன். என்னடா இப்படி ஓய்வில்லாதபடி மனம் ஆகிவிட்டது, சூழலம் ஆகிவிட்டது என்று. அவன்
அந்த வேலையை முடித்த பிறகு முன்னுரையெல்லாம் எழுதிவிட்டு சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி, இந்த அகராதியை இவ்வளோ பருப்பம் அதை தூக்க முடியாது, அது 4 கிலோ 5 கிலோ இருக்கும். அதை எழுதி முடித்து விட்டு குழந்தையில் அவன் போர்டன் யூனிவர்சிட்டியுடைய பேராசிரியன் போய் ஃப்ரான்ஸில் ஒரு பகுதியில் டான்ஸ்னு ஒரு பகுதி, அந்த டான்ஸ் என்கிற பகுதியில் அவன் பூங்காவிலே விளையாடினானே, அங்கு போய் ஓய்வெடுவதற்கு எடுக்கலாம் என்று போகிறான். அங்கு போனால் திடீரென்று இறந்து போகிறான். அவனுடைய அதுக்கு பிறகு போஸ்ட் ஸ்கிரிப்ட், ஒருவன் இறந்த பிறகு எழுதுகிற அந்த முன்னுரை இருக்கிறதே, அதனுடைய பிள்ளைக்கு, அவனுடைய மோனியர் வில்லியம்ஸ்க்கு இன்னொரு பையனுக்கு கொடுக்கிறார்கள், மகனுக்கு. அவன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறான். இந்த வடிவம் எல்லாவற்றையும் திருத்தி விட்டு முன்னுரை எழுதி விட்டு தான் என்னுடைய தந்தை போனார், ஓய்வெடுப்பதற்கு போனார். இந்த வடிவத்தை எப்படி இருக்கும் என்று அவர் பார்க்கவில்லை என்று என் கொலையெல்லாம் எரிகிறதுன்னு எழுதுகிறான். அப்படியெல்லாம் அறிவில் உழைத்து விட்டு போனார்கள். அவன் வந்து மடி 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 என்பது வளைதல்னு பொருள், முடி என்கிறதனுடைய திரிவு. இந்த சா இப்போ வந்து அந்த காலத்திலே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி ஒருவன் இறந்து போய்விட்டான் என்றால் அவனை இறந்து போய்விட்டானா தூங்கினானா என்று கூட தெரியாத ஒரு காலம் இருந்தது. தூக்கி பார்த்து இந்த ஹோமோசாப்பியனாக இருக்கிறதுக்கு முந்தி பித்தகாந்திரபஸ் ரெக்டஸ் என்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருக்கிற பொழுது இன்னொரு குரங்கு பார்த்து சாயினா சாய்ந்து போயிருக்கிறது, வளைந்து போயிருக்கிறது. இந்த சாய் என்கிற சொல்லுதான் சா என்று நின்றது. சாவு, சாதல், சாகை என்று சொற்கள் எல்லாம் போனது போல இது தொடர்பா. இர என்ற வளைவு, மடி என்ற வளைவு, வளைவு, ஒயில் என்ற வளைவு. ஒயிலாக நடந்து போகிறான்னா ஒன்றும் இல்லை, சும்மா போகாமல் அப்படி ஆடிக்கிட்டு போகிறாள் என்று பொருள். ஒய் என்கிறது ஒழி என்று வந்தது. இவையெல்லாம் வளைவு கருத்தில் வந்ததுக்கு காரணம் தொடக்கத்தில் தூக்கி பார்த்து இறப்புக்கு அடையாளமாக அந்த வேர்ச்சொல்லியல் அமைப்பு போகிறது. இதில் மடி என்கிறது மரி என்று, மரி. சரி, அங்கே லத்தீனத்திலும் கிரேக்கத்திலும் மொரி, MORI, மொரி என்ற டு டை, மொரிட்டம், மார்டம், மாற்றல், இம்மாற்றல், போஸ்ட் மார்டம், இறந்த பிறகு அறுத்து பார்க்கிறது. இப்போ அந்த மரி என்கிறது அதிலிருந்து மாற என்று குமார என்று, குமரன் என்று ஒரு குமர் என்ற ஒரு பெண்ணோடு கூடுவதற்குரிய உடல் தகுதி உள்ளவன் எவனோ அவன் குமரன். அப்படி உடல் தகுதியும் மனத்தகுதியும் வாய்ந்த ஒரு பெண் யார் இருக்கிறாளோ அவள் குமரி. இப்படி இருக்கிற செப்ப சொல்ல குமார என்று மாற்றலாம். அவன் மானியர் வில்லியம்ஸ் எழுதுகிறான், அந்த குமார என்கிற சொல்லுக்கு பார்த்தேன், வெதர் ஈஸிலி டைங், விரைவில் செத்து போகிறவனா குமாரன்னா என்னடா சொல்றீங்க, விரைவில் செத்து போகிறவன் என்கிறதுக்கு மேல் சமஸ்கிருதத்தில் பொருள் இல்லையே என்று எழுதுகிறார். 48 ஆண்டு சமஸ்கிருத புலவனவன். அப்படி எல்லா வகையான குறும்புகளையும் அவர்கள் இந்த மொழியிலே பண்ணினார்கள். இது தொடர்பாக இருக்கிறதுல அங்கிருந்து இங்கே உள்ள நுழைந்து படிப்படியாக அவர்களுடைய ஆட்டப்பாட்டங்கள். இங்கே வந்து இது ஒரு பரந்துபட்ட மண், இது ஒரு பண்பாடுடைய மண், இதில் கலந்து போகலாம். எங்களுக்கு ஆரியத்தின் மீது ஒரு வெறுப்பு இல்லை. ஒன்றாக இருக்கலாம், வாங்க ஒன்றாக இருக்கலாம். நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த இனத்தை தீர்த்து விடலாம், இந்த மொழியை அழித்து விடலாம். நீங்கள் வந்து ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த மொழியினுடைய மக்களை அழித்து விடுவது என்பது இயல்பாக ஆகும். அப்படித்தான் ஆகிவிட்டது. எந்த வகையான வளர்ச்சியும் இல்லை, அரசுக்கும் எந்த கவலையும் இல்லை. இப்போ இல்லை, தமிழ் படிக்காமலேயே இந்த மண்ணில் எல்லா பதவிகளையும் பெற முடியும் இந்த மண்ணில். அப்படி இருக்கிற சூழல்னா என்ன? எப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவு மொழிக்கு வளமொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் எல்லாரும். அப்படி எந்த வகையான இது எல்லாரும் கொண்டு போய் துருக்கிறானே, தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பதற்கு, ஆங்கில பள்ளியில் சேர்ப்பதற்காக குழந்தை படிக்கப் போகிறது என்கிறது 1ஆம் வகுப்புக்கு முந்தி இருக்கிற படிப்பு, ப்ரீகேஜி, எல்கேஜி. அதுக்கே போய் இரவில் அப்பனும் ஆத்தாளுமாக போய் வரிசையில் நிற்கிறார்களே. இதெல்லாம் சென்னையில் தான் நடக்கிறது. என்னவோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் போனால் அங்கே போய் என்ன என்றால் எல்லாருக்கும் ஒரு வழக்கம், உழைக்காமலே தின்னலாம் என்று ஒரு உணர்ச்சி வந்துவிட்டது. உழைக்காமலே அவருக்கு என்னங்க 7 தலைமுறைக்கு குந்திட்டு
அந்த அந்த முட்டாள் பெருமைக்குரியவனாக இருக்கிறான். நேர்மைக்கு அடையாளமாக எதை பேசுகிறோம் என்றால், வாங்கினார்னா சொன்னபடியே முடிச்சிருவாருங்க. வாங்கினார்னா அவருடைய நேர்மை அது அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காலத்தில் நடக்கிறோம் இதென்றோம். இந்த மொழி என்கிறதுங்க, நீங்கள் வந்து அதனுடைய சிறப்புகளை சொல்ல சரி இருக்கட்டும். இது நம்முடைய எல்லை என்கிறது வடநாட்டினுடைய உச்சம் வரைக்கும், இமயமலை வரைக்கும் இருந்தது. இதையெல்லாம் தமிழ் நூல்களிலே அடிப்படையான இடங்களிலே பதிவாயிருக்கிறது. ஆனால் தொல்காப்பியனுடைய 2700 ஆண்டு காலத்திற்கு முந்தி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் என்று சொல்கிறான். அந்த அளவாக குறுகி போய்விட்டது. இது பல பகுதிகளில் புறநானூற்றில் இன்னென்ன விடம் இன்னென்ன பகுதி, நீங்கள் ஒரு அடிப்படையான உண்மை, இந்த மண்ணுக்குரிய இவனுடைய செயல்களை எங்கு பார்க்க வேண்டும் என்றால், இங்கிருந்து கீழிருந்து உள்ளிருந்து கிளம்புகிறது கதிரவன், அது விடிந்து வெளிவருகிறது. கிழக்கு இது போய் மேலே போய் அங்கு மலைக்கு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்தில் விழுகிறது. மேற்கு கிழக்கு மேற்குன்னா இந்த சொற்களுக்குள்ளாலேயே இவனுடைய உரிமை என்ன, இவன் எங்கு தொடங்கினான் என்றே தெரியும். மேற்கு கிழக்கு என்கிற அந்த சொற்களை பார்த்தாலே இவனுடைய வாழ்வியல் முறை தெரியும். அது சாயும் காலம் என்று சொல்கிறானே, சாயங்காலம் என்கிறது சாயங்காலம். போல் என்பது தொலைத்து போகிறது என்கிற பொருளை பொழுது என்கிறது அதுதான். இது தொடர்பாக இருக்கிற இவனுடைய வாழ்வியல்லையே இவன், இந்த மண்ணுக்குரிய இவன் இவ்வளவு நுட்பமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறான். ஆயிரக்கணக்கான செய்தி இவனுடைய எல்லைகள் பற்றிய பகுதிகளுடைய பதிப்பு இருக்கிறது. இதில் இந்த பயல்கள் பல வகையான திருட்டுத்தனங்களை செய்தார்கள். இதெல்லாம் பதிற்றுப்பத்தில் இருக்கிறது. நல்லவர்கள் இல்லை நம்முடைய, அதாவது ஒரு 40-50 விழுக்காட்டு பேர் நல்ல உணர்வுடையவனாக இருக்கிறான் நம்முடைய தமிழனில். கற்பனையே பண்ண முடியாது. இவனுக்கு இருக்கிறது என்கிறது ஒவ்வொரு பயலும் ஏறத்தாழ ஒரு 400-500 போர்கள் இங்கு நடந்தன. 300 ஆண்டு காலம் நடந்தது. ஒருவனும் சேரனும் சோழனும் பாண்டியனும் ஒன்றாகவே இருந்ததில்லை. இது தொடர்பாக இருக்கிறதுல போர்கள் ஒரு 1000கணக்கில் நடந்தது. திரும்ப ஏன் என்றால், இப்போ நீங்கள் 60,000 சம்பளம் வாங்குகிறீர்கள் என்றால் 10,000 ரூபாய் 6ல் ஒரு பகுதி வரின்னா அந்த பணத்தில் என்ன செய்கிறது? இந்த பயல்களை விட்டு ஒருவன் அங்கே போய் அடி, இதை போய் அடி என்கிறபடி அந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது. சார், அது தொடர்பாக இருக்கிற அந்த போர் முறைகளில் கொண்டின்னு ஒரு சொல், கொள் என்கிற சொல்லின் என்று கொண்டி என்பது கொண்டு வந்த பெண் என்று பொருள். போய் அவன் சும்மா அடிக்கிறதோடு இல்லை, ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல், இதெல்லாம் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்தமான செல்வத்தை, அந்த தொடர்பாக இருக்கிற விலங்கின கூட்டத்தை பறித்து கொண்டு வருவது, பெண்களையும் அழகழகான பெண்கள் யார் இருந்தாலும் எடுத்து வருது. அதுக்கெல்லாம் இது உள்ள சான்று இருக்கிறது. இதெல்லாம் ஒரு கொடிய நிலையில் அவர்கள் நடந்து கொண்ட இன்னொரு பகுதியில் அறம்பிறந்த நிலைகள் நம்மை வருத்துகின்றன. இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையாக நடந்து கொண்டார்கள் என்று. கொண்டி என்கிறது சொல், நீங்கள் ஒன்று தெரிந்தால், அவனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரங்கள் முன்னே இருந்தது இந்த தமிழர்களுக்கு ஆரியன் வருவதற்கு முந்தியே. நீங்கள் மவுண்டியம் பிரானந்தி கோதண்டான்னு ஒன்று இருக்குது, மனு தர்மத்தில் பார்க்கணும். ஒன்றுமில்லை, கொலை தொழில் புரிந்தான் என்றால் அந்த பிராமணனை மொட்டை அடித்து விட்டால், மவுண்டியா என்றால் மொட்டை அடித்து விடு, அது அவனுக்கு தண்டனை அதுதான் என்கிறான். இது 1847 வரை இந்த பிரிட்டிஷ்காரர்கள் இங்கு நடைமுறைப்படுத்தி கொலை செய்த பிராமணர்களை எந்த வகையான தண்டனையும் கொடுக்காமல் மொட்டை அடித்தார்கள் என்று அம்பேத்கர் எழுதுகிறார், சட்டம் எழுதினவர். இந்த நாட்டில் 1847 வரை இருக்கிறது. இப்பொழுதுதான் அருளி போன்றிருக்கிற ஆள்கள் முளைத்து இருக்கிறார்கள். தொடர்பாக மொட்டை அடிச்சா போதும் அவனுக்கு. இது தொடர்பாக இந்த ஆள்கள் இது கூடிக்கொண்டு பண்ணியிருக்கிற அமர்க்களங்க என்கிறதெல்லாம் கொண்டி என்கிறது மட்டுமல்ல, ஒருவனை நினைத்தா கொன்று போட்டு விடுவான். இதை நீங்கள் வேந்தன் இதை சொல்ல வேண்டியது. வேய் என்ற அணிதல், கூரை வெய்தல்னா கூரை அணிதல். வேய் என்கிற வடிவத்திலிருந்து தான் வேயம் என்கிறதுல வேஷ என்ற அந்த ஒரு சொல் வந்தது.
அதை அப்படியாக மாற்றிக்கொள்ளுதல். வேஷி என்கிற சொல் இந்த வகையில் வேஷம் போட்டு கொண்டிருக்கிற புனைவுகளை மிகுதியாக செய்கிற அந்த பரத்தை என்கிறது பறந்துபட்டு ஒழுகுகிறவள் என்று சொல்கிறார்கள். ஒன்றுமில்லை, அதாவது நம்முடைய எல்லை இல்லாது போகிறவர்கள். இப்போ வரை என்றால் ஒரு வரம்பு, அந்த வரம்பு வாழ்க்கையில் வரம்பு இருக்க வேண்டும். அந்த வரம்பு என்கிறது திருமணம். அந்த திருமணம் செய்து கொள்ளாது இருக்கிற பெண்களுக்கு வரைவின் மகளிர் என்றார். இந்த வரை என்கிறது இப்போ வாரணம் என்கிற சொல் மெரினா நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்முடைய வாரணம் கண்டதந்தோ வழி பெயரும் மாலன்னு வரும். வாரணம் என்கிறது கடலை குறிக்கிற சிறப்பு சொல். இந்த வாரணம் என்கிறது மேரின் என்றெல்லாம் வரும். இது எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். தொடர்பாக இந்த வரை என்கிற சொல் வரம்பு என்கிற பொருளில் வரைவில் மகளிர் என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருக்கிறவர்கள். வரை என்கிறது வடிவம்தான் மேரி என்று ஆனது. வதி என்கிறது வதிதல் வாழ்தல். வதி என்கிற வடிவம்தான் அங்கே வெத்துன்னு ஆனது. வெட்டிங்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. விவாக சுப முகூர்த்தம் என்று எழுதி கொண்டிருந்ததை நாம் வென்றிருக்கிறோம். விவாகம்னா என்னன்னு உற்று பார்த்தால்தான் வாக என்கிறது டு கேரின்னு பொருள். வாகன என்கிறது கேரின்னு பொருள். வெஹிக்கிள் என்கிறதுக்கு வெகுன்றானே தூக்கி கொண்டு ஓடுறதுன்னு பொருள். அது அவர்களுடைய வழக்கம். அது தொடர்பாக இருக்கிற அந்த 8 வகையான திருமணங்களை பற்றி பேசுகிற பொழுது இந்த திருமணம் இப்படிப்பட்டது, இப்படி குடித்து விட்டிருக்கிற பொழுது ஒரு பெண்ணை பண்ணுவது, இது தொடர்பாக இருக்கிறது தூக்கி கொண்டு ஓடி விடுவது. எனவே தான் பிராமண திருமணங்களில் கூட நான் குற்றமாக சொல்லவில்லை, இயற்கையாக இருக்கிறது. அடிப்படையான உண்மை இதுதான். அப்பா ஒரு 70 வயது இருக்கிற அந்த அவனுடைய மடியில் இந்த பிள்ளையை தூக்கி உட்கார வைத்திருக்கிற அந்த திருமண முறையெல்லாம் எதை காட்டுகிறது? குழந்தையிலேயே திருமணம் செய்து கொள்வது என்கிறது அந்த மரபு. அந்த குழந்தையிலேயே தூக்கி கொண்டு போகிற வழக்கம் எல்லாம் அதில் பல பதிவுகள் இருக்கின்றன. அதுதான் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு ஓடுகிறது என்கிற பொருளில் தான் நல்லா தூக்கி கொண்டு ஓடுறது தான் விவாகம். விவாக சுப முகூர்த்தம்னா நல்ல பெண்ணை தூக்கிட்டு ஓடுறதுன்னு பொருள். அதுக்கு மேலே எந்த வகையான புடுங்கி பொருளையும் அறுவடைக்கு முன்னால் சொல்ல முடியாது. விவாகம்னா தூக்கிட்டு போகிறது. விவாக என்றால் தூக்கி கொண்டு போகிறதுன்னு பொருள். இது இதனுடைய மானமண்ணில் நான் சொல்கிறது வதுவை வில்லுங்கிறதெல்லாம் இது நம்முடைய சிறப்புடைய வாழ்க்கை அமைப்பில் வேந்தன் என்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். அந்த தொல்காப்பியத்தில் ஏன் வேந்தன் ஆனால் அந்த 3 பேர் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாள பூ வைத்தான். அதில் வேப்பம்பூ பாண்டியனுக்குரியது. ஆர் என்கிறது ஆத்திப்பூ. அந்த ஆர் என்கிறதால தான் ஆரூர் என்றானது, திருவாரூர் என்றானது. ஆத்தி மாலை அதை சூடிக்கொண்டிருக்கிறானே அவன் சோழன். தொடர்பாக இருக்கிற சேரன் பனம்பூனுடைய பண ஓலையிலே இருக்கிற அந்த தோடுகளை வைத்துக்கொண்டு மாலை கட்டி கொள்கிறவன் என்று. அது தொடர்பாக இருக்கிற பகை தெரிதல் வேண்டி யார் போரில் இவன் சோழனா சேரனா பாண்டியனா என்று அடையாளம் தெரிவதற்காக இருக்கிற அடையாள பூ என்று ஒரு பெரிய பகுதியை எழுதுகிறான் தொல்காப்பியன். எனவே வேந்தன் என்கிறது தான். மன்னன் என்கிறது மண்ணுதல் என்ற நிலை பெற்றன்னு பொருள். மன்னன் என்றால் இவன் இருப்பான், இதுக்கு பிறகு இவன் உள்ள மகன் வாழ்வான், அதுக்கு பிறகு அவனுடைய மகன் ஆழ்வான். இவன் மன்னன், அரசன் என்ற வலியவன் பொருள். இந்த வலியவனாக இருக்கிற பொழுது அவன் என்னென்ன செய்தான் அரசன் என்ற அதுதான் ஆர்ச் என்றானது. ஆர்ச்சி பிஷப்னா அது ஆர்ச் என்கிறது அரசன் தான். ஆர்கியாலஜி என்ற அந்த பழமைக்குரிய சொல்லாக அதுவும் போகிறது. இந்த அரசன் என்கிறது உறவன் அரவன் என்றானது. அந்த அரவன் என்கிறதா ராவ் என்றானது. அரசன் என்கிறதா ராஜனானது. ராஜினி என்கிறதா ராணி என்றானது. அது கிடக்கட்டும். இந்த அரசன் மன்னன் வேந்தன் இது தொடர்பாக இருக்கிற இந்த செய்திக்கு மேல் இவர்கள் நினைத்த எவன் வலுவாக இருக்கிறானோ அவன் மன்னன். அந்த காலத்தில் அவன் தான் அரசன். இவன் யாரை நினைக்கிறானோ அவனை கொன்று போட்டு விடுவான். நீங்கள் ஒன்று சொன்னால் ஈர் என்ற அறுத்தல். ஈரை என்கிறது இறை என்பது அவனை சொன்னது. திருக்குறளில் இருக்கிற இறை என்று வருகிற சொல்லலாம் அரசன். என்ன என்றால் ஈரை என்ற வெட்டுதல்னு பொருள். இறைச்சி என்பது வெட்டப்பட்ட துண்டம்னு பொருள். இறை என்ற வெற்றவன் நினைத்தா கொண்டுடுவான், அவன் தான் இறைவன். இந்த இறை என்கிறது போல நீங்கள் குல் என்கிறது குத்துதல். குத்துனாகும் குத்துனாகும். குல் என்கிறது கொல்லுனாகும்.
கொல் என்று சொன்னால் நீ குத்துன்னு பொருள். அதோடு உன்னிடம் வைத்திருக்கிற கூறிய கருவினாலே குத்துன்னு பொருள். கொல் என்கிறது கொலை. கொல்து கொற்று கொற்றம் என்றா கொற்றவன் என்றா கொலை செய்கிறவன் என்று பொருள். இது அருளி சொல்கிற பொருள். அது தொடர்பாக இருக்கிற அவை இருக்குது, அது கொற்றம். கொற்றவை என்கிறது கொல்லுகிறவள், அரசிக்காக இருக்கிற பெயர். எனவே இது திருவள்ளுவர் இதை ஒரு பகுதியில் சரியில்லாத ஆள்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள், அவர்களை திருத்தி கொண்டு கிடக்க முடியாது. கொலையில் வேந்தொருத்தல் கொலை கொலை களை கட்டுதனோடு நேர் என்று வருகிறது. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் களை கட்டதனோடு நேர், அந்த பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் என்று சொல்வார்கள். சரியில்லை அப்படின்னா இந்த மண்ணுக்கு எதிராக இருக்கிறான் என்று இருந்தால் அவனை கதையை முடித்து விடு என்று சொல்கிறார். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல், கொலையில் வேந்தன் ஒருத்தல், அப்படி தண்டிப்பது என்பது பயிர்களுக்கிடையில் இருக்கிற களையை வெட்டி போடுவது போன்றது என்பது. இதைத்தான் அந்த காலத்தில் உரிமையாக எடுத்துக்கொண்டு சொன்னார்கள். அதில் ஒன்றும் பெருமை இல்லை, அரச வாழ்க்கை என்கிற பெருமை இல்லை, அதில் எந்த வகையான சிறப்பும் இல்லை. உயர்ந்த வீரம் அவர்களுக்கு இருந்தது என்கிற பகுதிகளை பார்க்கிறோம். மன்னா உன்னிடம் சண்டை போடப் போகிறானாம், உன்னை வெல்லப் போகிறானாம், உன்னிடம் போரிடப் போகிறானாம் என்று ஒரு சொல்கிறான். என்னோடு பொருதும் என்ப, ஹே என்கிட்ட சண்டை போடுறன்னு சொன்னானா, என்னோடு பொருதும் என்ப. அவரை ஆரமர் அலரத்தாக்கி தேரோடு அவர் புறங்கானேன் ஆயின் சிறந்த பேரமர் உண்கண் எவளினும் பிரிக. என்னுடைய மனைவி இருக்கிறாளே, பெரிய அமர்த்த கண்ணையுடைய என் மனைவி இருக்கிறாளே, இவளை நான் பிரிந்து போகிறேன் என்கிற நல்ல ஆளும் இருந்தான். அவனுடைய வீரமும் பெரிது, அதில் ஒன்றும் பெருமை இல்லை. வீரமாக இருக்கிறது பெருமை இல்லை. அறிவாகவும் அன்பாகவும் பண்பாகவும் அரவணைப்பாகவும் ஒன்றிப்பாகவும் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் ஆரியத்தை வேண்டுகிறோம். எந்த வகையான கரவும் வேண்டாம். நாங்கள் உங்கள் அல்ல, நீங்கள் எல்லாரும் எங்களுக்கும் உறவினர்கள் தான். எல்லாரும் நாம் கலந்து போய்விட்டோம். இதற்கொண்டு நம்மிடம் இருக்கிற உண்மைகளை பற்றி நீங்கள் தூக்கி கொள்ளுங்கள். இன்னும் மேலும் 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 நீங்கள் ஒரு செய்திகள் என்று வருகிறதுல அவனை தொடர்பாக இருக்கிற யமகண்டம், இந்த தொடர்பாக இருக்கிற குளிகை, அது இதுன்னு தொடர்பாக இருக்கிற அந்த ஜோசியம், ஜாதகம்னா பிறப்பிலே இப்படி இருக்குது, இப்படி உருப்படணும்னா இதுபடி நடந்து கொள்ளுடான்னு சொல்லுகிற எல்லா கோளாறுகளும் இந்த மண்ணில் இருக்கிறதே அவர்கள் தான் செய்கிறார்கள். நீங்கள் கருமாதியாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி, அது தொடர்பாக புதைக்கிறதாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் அவர்கள் உள்ளே புகுந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறது என்கிறது தான், ஏமாற்றுகிறது என்கிறது தான் எங்களால் பொறுக்க முடியவில்லை. அதற்கான அடிப்படையில் தான் சொல்கிறேன். அந்த காலத்தில் நின்று இந்த கோளாறு தொடர்கிறது, இது நாகரிகமாக தொடர்கிறது. என்னுடைய பேர் அகத்தியன். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரிய சார்பான்னு சொல்லி ஒரு 2 மன்னர்களை ஸ்பெசிபிக்கா குறிப்பிடுவாங்க. எப்படின்னா அந்த பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லி ஒரு பாவப்பட்ட ஆளு, ரெண்டாவது ராசசூயம் கேட்ட பெருநெருக்கிலின்னு ஒரு ஆளு. இதுல பல்யாக சாலை 6, 9, 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாடல்கள் இருக்கு புறநானூறுல. அதே மாதிரி ராசசூயம் வேட்ட பெருநெருக்கில்லி. சரி, இதுல இவன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி சொல்லுங்க. பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி, ராசசூயம் வேட்ட பெருநெருக்கிலின்னு அவனுடைய பெயர்கள் அந்த பாடல்கள்ல வரலையே ஒழிய குழு குறிப்பு அந்த கீழே இருக்கிற. நீங்க பின்னால நீங்க யாகம் செய்கிறது என்கிறது அவர்கள் செய்த முதல் கோளாறு. நீ இப்படி 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 நடக்கணும் ஒன்றொன்றையும் அவன் கையகப்படுத்தி அது தொடர்பாக இருக்கிற அவனையே உள்ள படுத்தி வேள்வி செய்தது என்கிறது. வேள்வி என்பது விருப்பமாக செய்வது என்று இருக்கிறதை அவர்கள் யாகத்துக்கு பயன்படுத்தினார்கள். யாக்ஞ என்று சொன்னால், யாக என்று சொன்னால் இறந்து கேட்கிறது, இறைவனிடம் இறந்து கேட்கிறது என்கிற பொருள். அப்படி கேட்டால் உனக்கு என்ன நடக்கும் என்று. அதுதான் பல வகையான யாகசாலைகளை அந்த முண்டம் உருவாக்கினான் அந்த மன்னன் என்கிறதுல எங்களுக்கு சிரமம் உண்டு. பல்யாகசாலை முதுகுடுமி என்றா இவனும் குடிமை வச்சிருந்தான், பாப்பாவும் உச்சி குடிமை வைத்திருந்தான், இவனும் குடிமை வைத்திருந்தான். அந்த நான் ஒன்று சொன்னா உங்களுக்கு விளங்கும். குடு என்ற உச்சி, குடி என்ற உயரத்தில் இருக்கிற வீடு இருக்குதே அதுதான் குடி. குடு என்கிற சொல் தான் கொடு, கொடுமுடி என்று சொன்னா உச்சம்னு பொருள். கொடி என்ற உயரத்தில் நாட்டப்படுவது என்று பொருள். இந்த குடுமி என்கிறது நீங்க ஊர் புறத்துல சொல்கிறதை குமிடின்னு சொல்லுவாங்க, நினைவிருக்கா? குமிடின்னு. குமிடி என்கிறது கிரேக்கத்துல கொமிட்டோ போகிறது, அதுதான் காமெண்ட்.
காமெட் என்கிறதுக்கு நாம் வால் நட்சத்திரம் என்று சொல்லுகிறோமே, அது பின்னால தொங்குற மயில் தான், வேற ஒன்றும் இல்லை. முதுகுடுமி பெருவெழுதி என்பது ஒரு சிறப்புக்காக உச்சமாக இருக்கிற முடியை உடையவன். அப்பொழுது அதை வேறுபாடாக பார்க்கவில்லை. அது இது ராசசூய யாகம் என்று சொல்வது அரசனுடைய நலத்துக்காக செய்யப்படுகிற யாகம். இதையெல்லாம் யார் யாரிடம் பார்ப்பான் சொன்னானோ அதையெல்லாம் எல்லா பார்ப்பானும் செய்தான். அதில் தான் ராசசூய யாகம் வேட்ட பெருநெற்கிள்ளி என்றும் இந்த பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி என்றும், இவர்களெல்லாம் தொடக்கத்திலிருந்து இந்த மண்ணுக்கு எதிராக இருந்தவர்கள். இந்த மண் குட்டிச்சவராக ஆகிறதுக்கு துணை போனவர்கள் என்கிற முறையிலே எங்களுக்கு ஒரு அரசனம், மாரல் ஆங்கர் எங்களுக்கு உண்டு. அதுல எனக்கு அதுதாங்க ஐயமே. இந்த பாடல்கள் எதுலையுமே அவனுடைய பெயர் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதியும் வரல, ராசசூயம் வேட்ட பெருநெற்கிள்ளியும் வரல. கீழே இருக்க அந்த கொழு குறிப்புல தான் வருது. சோனா கந்தசாமி ஐயா தன்னுடைய தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் நூல்ல சொல்றாரு, இந்த புறத்திணை ஓரியன்டா இருக்கிற நூல்கள் வந்து புறநானூறும் பதிற்றுப்பட்டும்தான். இதை எழுதி இதை தொகுக்கும் பொழுது அந்த உரையாசிரியர்களுக்கும் தொகுப்பாசிரியர்களுக்கும் தொல்காப்பியத்தை தாண்டி அவங்களுக்கு புறப்புறம் நண்பாமல ஒரு இன்ஃபுளுயன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது தொகுக்கிறதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில இந்த பல்யாக சாலைன்னு சொல்லப்படுற அரசனோட பேர் வந்து மதுரை காஞ்சி எப்படி வருதுன்னா பல்சாலை முதுகுடுமி அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி வேள்விக்குடி கல்வெட்டுலையும் அதே பெயர் தான் வருது. சோ இது ஏசி பர்னல் அவர்கள் ஆய்வாளர் சொல்லுவாங்க, இந்தியன் ஃபோர்ஜரிஸ் ஆர் ஹார்ட் டு டிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த உரை எழுதியோர் தொகுத்தோர் இந்த ஏட்ட மாத்தி எழுதினோர் வந்து மாத்தி இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதே மாதிரி ராசசூயம் யாகம்ங்கிறது தமிழ் நிலத்தை அவன் மட்டும் தான் செஞ்சான்னு சொல்லுது. ராசசூயம் யாகம் செஞ்சுட்டேன்னா நான் செய்யறேன்னா நீங்க எல்லாரும் எனக்கு அடி பண்ணிடணும், என்னை யாராச்சும் எதிர்த்து வந்தானா நீங்க எனக்காண்டி வந்து படை உதவி நடத்தணும். ஆனா இதே ராசசூயம் வேட்ட பெருநெற்கிள்ளிக்கும் மாந்திரஞ்சல் இருமுறைக்கு சண்டை நடக்குது. ஒரு பையனும் உதவி பண்ண வரல, மெர்சினரி மலையமான தவிர வெட்டி மெர்சினரி, அதாவது அன்னைக்கு கூலிப்படை மாதிரி மலையமான் செயல்பட்டாங்க, அவன் தவிர வேற யாருமே வரல. இதெல்லாம் ஐயப்பாடா இருக்குது. அதாவது இன்னைக்கு இருக்கிற பார்வையில சங்க இலக்கியத்தை இதுவரைக்கும் நம்ம மன்னர்கள் இவர் வந்து ஆயுசர்பார் போது இந்த மாதிரி எனக்கு யோசிக்கும் போது பார்க்கும்போது எனக்கு இந்த ஐயங்கள் ஏற்படுது. ரெண்டாவது சங்ககாலம் அப்படிங்கிறது ஒரு சிலர் வீரநிலை காலம்னு பேராசிரியர் கைலாசபதி சொல்லுவாங்க. ஆனா நல்லா உத்து பார்த்தோம்னா ஹண்டர் அண்ட் கேதரிங் சொசைட்டில இருந்து, அதாவது உணவு திரட்டும் குழு அந்த நிலையில் இருந்து வேளாண்மை சார்ந்து உணவு உற்பத்தி நிலைக்கு நம்ம மாறினதுக்கான ஒரு வெளிப்பாடுகள் அதுல உண்டு. அதுதான் காடு ஒன்று நாடாக்கி குளம் வெட்டு வளம் பெருக்கி அப்படிங்கிற வார்த்தைகள் அதுல படையப்பாடையில வரும். அப்படி இருக்கும் வேளையில் எந்த உழவு சார்ந்த எந்த அறிவும் இல்லாத உழவு உற்பத்தி கருவிகளையோ அதன் ஓரியன்டான கருவிகளை உருவாக்காத பார்ப்பனர்கள் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தி இருப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு கேள்வி ஏற்படுத்துதுங்க. அப்படி செலுத்தி இருப்பார், வேற ஒன்றும் இல்லை. நீங்க வந்து அவர்களுக்கு நீங்க வந்து அறுதொழிலோர் போடுறதுக்கு, அறுதொழிலோர் என்று போடுவதற்கு ஒரு அவ்வை துரைசாமி பிள்ளை நீங்க அதை உற்று பார்த்தீங்கன்னா புறநானூற்று உரையில அறுதொழிலோர் என்கிறது எந்த வேலையும் செய்யாதிருந்த வெட்டி ஆள்கள்னு எழுதுறாரு. வெட்டியாள் வேலையே இல்லை அவனுக்கு. இந்த உழவுற்ற பெருமை இல்லை. உழவு தொடர்பா செய்கிறது, உயிர்களை எல்லாம் கொல்லுவது, அது அப்படி அந்த தொடர்பா இருக்கிற அந்த கருவிகளில் மாட்டி உயிர் கொல்லுமே, எனவே உழவு தொழிலை பார்ப்பான் செய்யக்கூடாது என்று. எனவே அது தொடர்பா இருக்கு. நீங்க சொல்லுகிற கேள்விகள் ஒரு இயல்பானதுதான். அந்த தொடர்பா இருக்கிற கிமு தொடர்பா இருக்கிற ஒரு 700-800 ஆண்டு காலத்துக்கு முந்தி பின்னால் வருகிற கிபி 3 வரைக்கும் இருக்கிறது. சங்கம் என்கிறது தமிழ் இல்லை, சங்கம் என் கழகம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி ஒரு கழகம் இருந்தது என்கிறது இறையினர் களவியல் முறை இது போன்ற நிலைகள் நாம் குழப்பிக்கிறோம். அது இருந்தால் என்ன, இல்லைன்னா இல்லை. தொடர்பாக தமிழ் இருக்கிறது. ஒவ்வொரு அடிப்படை சொல்லும் ஒரு வரலாற்றை தாங்கி வருகிறது. சும்மா சொற்கள் விளையாட்டு இல்லை. எனவே அது தொடர்பாக சங்கு என்கிறது வளைவு என்கிற பொருள், சங்கு என்கிறது அங்கு என்கிறது தான் சங்கு என்று ஆனது. சங்கு என்கிறது பெரிய சங்கை குறிக்கிற அந்த சொல்லுதான் சங்கம் என்கிறது. பெரியது, பெரிய சங்கு என்கிறது. இந்த இடத்தில் சங்க என்ற கூடி எல்லாரும் இருக்கிறது என்கிற பொருளை பிராமணன் உருவாக்கின சொல், இங்க வந்து உருவாக்கின சொல் சங்கம் என்கிறது. அதற்கு முந்தைய கழகம் என்கிற அந்த சொல்லை கையாண்டு வருகிறார்கள். அது பின்னால் வருகிற திருவிளையாடல் புராணம் எல்லாம் கழகத்தோடு என்றெல்லாம் நிறைய சொற்கள் வருகிறது. அது குழகம் என்கிற கூட்டு என்கிற பொருள் குழகம் நாயி கழகம் ஆனது. சங்கம் என்கிறது தமிழ் இல்லை. அது இருந்தா இது கடை சங்கம், இடை சங்கம் இதெல்லாம் பலரும் எழுதி கொண்டிருக்கிறது. எனக்கு சோனா கந்தசாமி எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர். அவர் இன்னமும் நலமாக இருக்கிறார்.
அது தொடர்பாக இருக்கிறது. அவர் சில ஐயங்களை எழுப்பியிருக்கிறார். பல்சாலை என்று வருகிற இடம் சரியான இடம். அது கூட ஒரு யாக என்று ஒரு சொல்லை படைக்கிறது என்கிறது யாரும் செய்யக்கூடியது. நம்முடைய உட்பகை செய்யலாம், அது பிராமணன் செய்யலாம். அது பதிப்பில் போடுகிறவங்க போட வேண்டியதுதான். இந்த குழப்பத்தை எல்லாம் பார்த்து நாம் கவலைப்பட, பெரிய இனம், பெரிய மொழி, பெரிய அறிவு, பெரிய பண்பு, பெரிய நாகரிகம் உடைய மண் நம்முடைய மண். அதில் இருக்கிற அந்த செய்திகள் எல்லாம் உயர்ந்த பண்புகளை, உயர்ந்த நெறிகளை சுட்டி காட்டுகிறது. அதை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் இன்னும் ஏமாற்றுதலுக்கு ஆளாக கூடாது. ஐயா வணக்கம், என் பேர் மகிழன். நீங்க பார்ப்பானுக்கு பணிஞ்சு போன செல்வ கடுங்கோ வாழையாதனை பத்தியும், தான் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பார்ப்பானுக்கு தானம் கொடுத்த ஒரு சேர அரசனை பத்தியும், 100,000 தானம் பொண்ணை அள்ளி கொடுத்த ஒரு அரசனை பத்தியும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இது தொடர்பா தான் என் கேள்வியும் அமையுது. சங்ககால அரசர்கள் நடத்திய வேள்விகள், யாகங்கள், அதன் பிறகு பார்ப்பனர்களுக்கு அள்ளி கொடுத்த பொன், நிலம், இது எல்லாமே தங்களை பாடி, அதாவது வாழ்த்தி பாடி சிறப்பித்த புலவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவர்களுடைய வேண்டலுக்கு ஏற்பதான் கொடுத்ததாக தமிழ்நாட்டு வரலாற்று ஆய்வு குழு எழுதிய புத்தகத்துல குறிப்பிடுறாங்க. நான் ஒரு சில அரசர்களை மட்டும் குறிப்பிடுறேன், நீங்க விளக்கம் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். பல்யானை செல்கழு கூட்டுவன் அப்படிங்கிற ஒரு சேர அரசன் 1810 3ஆம் பத்துல தன்னை வாழ்த்தி பாடிய பாலை கௌதமனார் அப்படிங்கிற பார்ப்பன புலவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவருக்கு ஒரு தானம் கொடுக்கணும். அதுக்காக அவர் என்ன கேட்டாருன்னா, நானும் என் மனைவி சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காக நீ ஒரு யாகம் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. தன்னை வாழ்த்தி பாடிய புலவருக்காக அவர் அந்த யாகத்தை செஞ்சு கொடுத்தார். ஆனா அதே நேரத்துல ஆடி கோட்பாட்டு சேரலாதன் அப்படிங்கிற ஒரு அரசனும் இருந்தான். அவர் பாத்தீங்கன்னா நற்சல்லையார் அப்படிங்கிற ஒரு பெண்பால் புலவருக்கு நீங்க குறிப்பிட்ட அதே அளவிற்கான 100,000 காண பொண்ணை அள்ளி கொடுத்திருக்கிறாரு. நிறைவுள்ள அதாவது தங்கத்தை நகை செஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாரு. பத்தாததுக்கு தான் பக்கத்துல அரசவையில உட்கார்றதுக்காக இருக்கையும் கொடுத்ததா சொல்றாங்க. அப்ப தன்னை வாழ்த்தி பாடிய பார்ப்பன புலவர்களுக்கு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் தானம் கொடுத்திருப்பாங்க. இது எப்படி பணிச்சு போயிட்டாங்க, அடிமையாயிட்டாங்கன்னு சொல்ல முடியும்? ஒரு மன்னன் கொடை கொடுப்பது என்பதற்கு ஒரு அளவு இருக்குது, ஒரு அளவு இருக்குது. இந்த மாடல மறையோன் என்று ஒரு பாப்பான், அவன் இப்படி கண்ணைக்கு இப்படி போனாங்க, வானூர்தியில போயிட்டாங்க, மேலே நாங்கள் பார்த்தோம் கொடுக்கணும்னு சொல்றான். உடனே செங்குட்டுவன் தொடர்பா 208 கிலோ, அவன் 208 கிலோ இருந்தான் என்று அவன் இளங்கோவடிகள் அதுல பதிவு செய்கிறான். 208 கிலோ தங்கம், இதுக்கு துலா புருஷதானம்னு பேர். துலா என்கிறது துளை, தராசு. புருஷன்னா இவன் ஏறி உட்கார்ந்து இருக்கிறது. இவனுக்கு இடைக்கடையா அவன் 208 கிலோவை அவன் அப்படி கண்ணைக்கு இப்படி போயிட்டா, அவங்களுக்குள்ள இப்படி உறவு நடந்திருக்கிறது, அவள் தீயை எரிச்சிட்டா அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னதுக்காக, சின்ன செய்தி, அவள் வானில போனா அப்படின்னு ஒரு பொய்ய புலவராக பார்ப்பான். உடனே துலாபர்ஷதானத்துக்கு இந்த நாய் ஏறி உட்கார்ந்தது. உட்கார்ந்து 208 கிலோ தங்கம் என்றா நீங்க இருந்தது, மக்களிடமிருந்து பிடுங்கினது, சண்டை போட்டு பிடுங்கினது என்றெல்லாம் இருந்தது. 208 கிலோ தங்கத்தை வாரி கொடுக்கலாமா? இப்படி கண்ணைக்கு இப்படி போயிட்டான்னு ஒரு பாப்பா சொன்னதுக்கு இது போல கோளாறு தான் எல்லாருக்கும் கொடுத்தது. விரும்பி கொடுத்தான்னு இல்லை, கொடுக்கிறது அவன் மகிழ்ச்சி அடைவான். பாப்பா மகிழ்ச்சி அடைந்தான்னா நமக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது என்று கொடுத்திருக்கிறது தான். இதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. இவன் கொடுத்தது என்கிறது நாம் பெருமைப்படக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்க அளவு என்கிற சொல் இருக்கு பாருங்க, திருக்குறள்ல 14-15 ஆத்துல போட்டா கூட அளந்து போடு என்கிறது அளவு இருக்குது. அதுக்கான நீ உன்னுடைய முட்டாள்தனத்தை வாரி வாரி கொடுக்கிறது என்கிறது பொதுமக்களுக்கு நன்மை பயக்கிற அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து நீங்க வாரி தண்டம் விடுறது என்று அதாவது ஏற்கக்கூடாதது என்கிற பொருளை தான் நான் சொல்றோம். இது அவன் கொடுக்கலாம், அவன் இல்லாதவனுக்கு கொடுக்கலாம். நீங்க திருக்குறள் அழகா அவர் சொல்வார், அச்சார்கொன்று ஈதலே ஈகை. இல்லாதவனுக்கு கொடுக்கிறது மட்டும்தான் ஈகை. எல்லா நலங்களும் இருக்கிறது. நீங்க 1,00,000 பொண்ணை கொடுத்துட்டு மறுபடியும் எல்லா ஊரையும் எடுத்துக்கடா அப்படின்னு கபிலனுக்கு கொடுத்தான்னா அது சரியா? அப்படித்தான் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனா கணக்குல இடையில எல்லாரும் பதிவு செய்திருக்கிறார்கள். இத்தனை கோடி, இத்தனை காணம், இத்தனை இது. அது தமிழர் வரலாறு என்கிறதுல பாவாணர்
தொடர்பா இருக்கு. பொற்காலம் என்கிறது பொன்னே இருந்த காலம் ஒன்று இருந்தது, அவனவன் இப்படி வாரி வீசினான் என்று 100 செய்தி எழுதுவார். அது தொடர்பா இருக்கிற நிலையில் வேற ஒன்றும் இல்லை. அது அவர்கள் செய்தது கொடுமை, அவர்கள் பிடுங்கினது என்கிறது ஏமாற்று, ஏய்ப்பு, அதுல ஒன்றும் இல்லை. அது நடந்தது. இனி நடக்கிறது நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது வேற கோணத்துல நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் வரி வாங்குவது என்று இருக்கிறது என்ன வகையான இக்கட்டளை எல்லாரும் நாம் இருக்கிறோம்னு நமக்கு தெரியல. என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு பிறந்த நாள் என்று எண்ணிக்கொண்டு ஒரு இனிப்பை வாங்கி கொண்டு வந்தார். கேக் கட்டியது என்ன என்று பார்த்தா அதில் ஜிஎஸ்டி 24 ரூபாய், அது என்னென்னவோ எஸ்டின்னு போட்டு அதுக்கு 24 ரூபாய், 52 ரூபா வரி. அவர் எடுக்கிற பொழுது சொன்னார் 10 ரூபாய்க்கு விற்கிறது அது, இது 32 ரூபாய் இந்த ஒரு கேக், இதில் 8 இருக்கிறது, இது 340 ரூபாய் 360 ரூபாய் என்கிறார். நீங்க வரி என்கிறதே ஒரு கேக்கு தின்றதுலேயே நாம இயல்பா 60 ரூபாய் 70 ரூபான்னு போடுற நாம எப்படி ஏமாறுகிறோம் என்று நமக்கு தெரியல. இது தொடர்பா இருக்கிறதுல அவர் திருவள்ளுவர் இதை எச்சரித்தார். முன்னே வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. டேய், நீ எடுக்கிறது வரி இல்லடா, பிச்சை என்றார். கோலை வைத்துக் கொண்டு வேலை வைத்துக் கொண்டு டேய் வைடா கீழே இடு, வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. நீ எடுக்கிறது பிச்சை, நீ கையில செங்கோலை வச்சுட்டு நீ வாங்குற, அப்படி இது நீ எடுக்கிறது பிச்சை என்றார். இதுதான் இன்றைக்கு நடக்குது. அரசியலில் எல்லா நிலைகளிலும் எல்லாரும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி சுரண்டப்படுகிறோம் என்கிறது தெரியாமலே இருக்கிறோம். இது தொடர்பா நாம் யாராவது கேள்வி எழுப்ப வேண்டும். அருமை. ஐயா வணக்கம். என் பேர் கலைச்செல்வி புலியூர்கேசிகள். ஒரே ஒரு சொல் தொடர்பான இதுதான். சொல்லுங்க. நீங்க செகுத்தல் என்றால் அது பிரித்தல் துணித்தல்ன்ற பொருள்ல சொன்னீங்க. செகுத்தல் சரியா செதுக்கல் சரியா? அதிலிருந்து வந்த சொல் தானா? செகுத்தல் செதுக்கல், இதிலிருந்து பிறந்த சொல் செதுக்கலாம். செகுத்தல் என்கிறது செதுக்கல். இது அந்த அம்மா கலைச்செல்வி எளிதானவர்கள் இல்லை, மறைமல் எளிகள் பேத்தி. இதெல்லாம் ஒரு தமிழ் வடிவங்கள், தமிழ் அடையாளங்கள் தமிழ் மண்ணில் எஞ்சி இருக்கிறது. ஈ என்கிறது பிரிவு என்று நான் சொன்னேன். இது 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 என்கிறது சிது என்று ஆனது. சிது என்ற வெட்டுன்னு பொருள். அந்த சொல்லினுடைய இன்னொரு திரிவு தான் சிதை என்று ஆனது. ஊன் சிதைத்தோருக்கும் என்றால் ஊன் வெட்டினோருக்கும் என்று இருக்கிறது. இந்த சிது என்கிறது அங்க லத்தீனத்திலையும் கிரேக்கத்திலையும் சிதர், CIDER, டு கட்டன் போட்டிருக்கான். அதில் தான் சைடு அந்த வெட்டுதல் என்கிற பொருளில் தான் கொலை பொருள் வருகிறது. சுயசைடு, இன்ஃபான்டிசைடு, ரெஜிசைடு, அது தொடர்பாக இருக்கிற சைடுன்னு வருகிறதெல்லாம் செத்து போகிறது, வெட்டப்பட்டு செத்து போகிறது. இந்த நிலை போலவே ஈகு சிகு சிகை சிகு செகு என்றானது வெட்டுதல் என்கிற பொருளுக்கு இன்னொரு சொல் உருவானது. சிதைத்தல் என்கிறதும் செகுத்தல் என்கிறதும் ஒரே மூலத்தில் தோன்றுகிறது. அது வளர்ந்து வந்த வகை, அது சிதை. இன்னொன்று உனக்கு சொன்னா புரியும். நீங்க மன்னிக்க வேண்டும். பெண்பால் உறுப்பாக சொல்லப்படுவது என்கிற ஒரு உறுப்பு இருக்கதே, அது சிது என்கிற சொல் என்று தோன்றுவது. வெட்டு பகுதி கள்ளங்கவடி இல்லாத தமிழ் எடுக்கிற பொழுது இது பகுதி. பாவாணர் பெண் என்றால் பெண் வெட்டப்படுகிறது என்கிற செய்தி இல்லை, விருப்பத்துக்குரிய உயிரின் எழுதுறார். நான் பெண் என்றால் அந்த பெண் என்று பிளவு கருத்துல சொல்லி இருக்கிறான். இது தொடர்பா இருக்கிறது. அம்மனமா இருக்கிற பொழுது, மொழி தோன்றுகிற பொழுது இது இன்னது என்று பெருக்கிற பொழுதுதான் சிது என்கிற வடிவினத்தில் என்று அந்த பெண்பால் உறுப்பை சொல்கிறான். இது தொடர்பாக இருக்கிற இதெல்லாம் பெண் என்கிறது, பெண் என்கிறதும் இது தொடர்பாக இருக்கிறான். இது அம்மனமான உண்மை. இந்த உண்மைகளை எல்லாம் மருத்துவ கருதியில் ஆழமாக பதிவு செய்வேன். நன்றி. நீ கேட்டது உயர்ந்த கேள்வி, உயர்ந்த மரபு. வணக்கம். பார்ப்பனன் என்ற சொல்லும் பார்ப்பார் என்ற சொல்லும் ஒன்றா? சரி, இது ஒண்ணும் இல்லை. அந்தனர் என்ற சொல்லும் பிராமணர் என்ற சொல்லும் ஒன்றா? வீணா, நீ கொஞ்சம் ஆழமா கவனிங்க. வீணா ஈயன்னா வி என்ற விரிவுன்னு பொருள். வியி என்கிறது விரி என்று பொருள். வியல் என் கிளவி அகல பொருட்டே, அகலத்தை குறித்தது வியல் என்று சொல்லி.
நீங்க வியல் என்கிற சொல் நீங்க ஒன்று சொன்னா விளங்கிக் கொள்ள முடியும். அயல் என்கிறது அசல் என்று சொல்கிறது போல, மயிர் என்கிறது மசுர் என்கிறது போல, உயிர் என்கிறது உசுர் என்கிறது போல, அந்த வியல் என்கிற சொல் தான் விசல் விசால என்று பொருள். விசாலாட்சின்னா முண்ட கண்ணின்னு பொருள். அச்சம்னா கண். மீன் போல கண்ணை உடையவள் மீனாட்சி, காம கண்ணை உடையவள் காமாட்சி. விசாலாட்சின்னா முண்ட கண்ணின்னு பொருள். வியல் என்பது விரிவு. விசாலம் என்று அவன் மாற்றுகிற பொழுது நமக்கு தெரியாது. சரி, இந்த வியி என்கிறது மூடி இருக்கிற இமைகளை திற என்று பொருளில் தான் விழி என்று வருவது. விழித்தல் என்கிறது இமைகளை திறந்து பார்த்தல். பார் என்கிறது பரப்புதல் என்கிற பொருளில் தான் பார் என்று சொல்வது இமைகளை திறந்து பெரிதாக்கி அதை பார், கண்ணால் பார் என்று பொருள். புரியுதுங்களா? விழி. இந்த விழி என்கிற சொல் தான் விழித்தல் என்கிறது, பார்த்தல் என்கிற பொருள். அங்க வித்துன்னு போனது. வித்து வித்து என்கிறது அதுதான் வைடுன்னு மாறினது. விதர் நாட் டு சீன்னு பொருள். வைட் என்கிற வடிவம் தான் விஷன் என்கிறதெல்லாம் போனது. இப்ப டெலிவிஷன் என்கிறது, வீடியோ என்கிறது, இதெல்லாம் வித்தோடு தொடர்புடையது. அங்கிருந்து வரும்பொழுது நாங்கள் கல்வியுடையவர்கள், அறிவாளிகள், நாங்கள் கல்வியுடையவர்கள் என்கிற பொருளில் தான் வித்ய என்கிற சொல் என்று வேத என்றதை சொன்னான். நாங்கள் வேதியர் என்று சொன்னான். இதை ஆழமாக தமிழர்கள் கவனித்து தான் விழி இந்த வேதனை என்ன பொருள் என்று பார்த்து பார்த்தல். இவன் பார்ப்பான் பார்ப்பான் என்பது வேதியனுக்காக தமிழில் மொழிபெயர்ப்பது. எவ்வளவு நுட்பமானவர்கள் என்கிறதுக்கு அடையாளம். பார்ப்பனன் என்கிறது அனன் என்று ஒரு ஈர் சேர்ந்திருக்கிறது. பார்ப்பு என்கிற சொல்லோடு பார்ப்பு என்கிறது மிக அழகான சொல். தண்ட சோறும் பார்ப்புக்கு வேறொரு நீதி. நீதின்னு சொன்னாலே ஒரு பாப்பான் எவ்வளவு அழகா சொல்லிருக்கான். சூத்திரனுக்கு ஒரு நீதி, மற்ற சோறுன்னும் பார்ப்புக்கு தண்டச்சோறுன்னு பாரதி எழுதுனா என்கிறத யாரும் காட்டுறது இல்லை. பிராமணன் தண்டச்சோறுன்னும் அதுதான் அறுதொழிலோர் என்று தண்டச்சோறுன்னும் பார்ப்புக்கு வேறொரு நீதி சாத்திரம் சொல்லிடுவாயும் அது சாத்திரம் என்று சதி என்று கண்டோம். வேதியன் என்கிறக்கூடிய சொல் தான் பார்ப்பு என்கிறது. அதனாலதான் பார்ப்போடு பழகேர் சொன்னானே. சும்மா விளையாட்டுல அம்மையார் சொல்றது, பாப்பானோட பழகாத, அவன் சீக்கிரம் பார்ப்போடு பழகேல். நீங்க அதனால அப்படி பாப்பான் தான் சொன்னா என்கிற உண்மை என்ன என்றா, அது அரப மாட்டேல்னு இன்னொரு இடத்தில் இருக்கிறது. பாம்பை குறிக்கிறபடி சொன்னதுனால அது பாம்பை குறிக்கிறது இல்லை, பாப்பானை மட்டும் குறிக்கிறது. எனவே பார்ப்பான் என்று பார்ப்பு என்கிற சொல் தண்ட சோறு என்னும் பார்ப்புக்கு பார்ப்பு என்கிற அந்த வடிவத்தோடு ஆண் என்கிற ஆண்பால் ஈறு சேர்ந்து பார்ப்பான், அனன் என்கிற ஒரு ஈறு சேர்ந்து பார்ப்பனன், வேற ஒன்றும் இல்லை. அது வேதியன் என்கிறதுடைய மொழிபெயர்ப்பு.